पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांति। ओम ओम गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। यद्भावनागवापेयं प्रत्यक्षितिरनामया क्लेशकर्माद्य संस्पृष्टं तमीशं कंचना भजे। श्रीमत्पतञ्जलेस्तस्य पदद्वन्द्वमनिन्दितं वन्दे येन मनः काय वाचां शुद्धिरकार्यसौ विद्यारत्नं मया लब्धं यत्कृपापारवारिधेः वन्दे तान् विबुधैर्वन्द्यान् वन्दकानन्ददान् गुरु श्रीमद्देशिकवक्राब्जान् निशं यात विलोड्यताम् फणीन्द्रभनिते काचित् वृत्तिरारभ्यते मया। ओम अथ யோகானுசாசனம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது யோக சூத்திரத்துல கைவல்ய பாதம் பார்த்துட்டு இருக்கோம். 4வது பாதம் சதாசிவ பிரம்மேந்திரர் எழுதின யோக சுதாகர விருத்தி பார்த்துட்டு இருக்கோம். இதுல நேற்று என்ன பார்த்து முடிச்சிருக்கோம்? 11வது சூத்திரத்துக்கான வியாக்கியானம் நல்லா எலாபரேட்டா பார்த்தாச்சு. சூத்திரத்துல பார்த்தீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கணும். வேதாந்தம் படிக்கிறவங்களுக்கும் யோகத்தோடு சேர்ந்து வேதாந்தம் படிக்கிறவங்களுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேதாந்தம் படிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வெறும் கர்மநாசம் மட்டும் பேசிட்டு போவாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யோகத்தோடு சேர்ந்து படிக்கும் போது வெறும் கர்மம் மட்டுமே நடக்காது. மனசில் புரிஞ்சுங்க. எந்த ஒரு கர்மா நடந்தாலும் ஒரு கிரியா பட்சம்னு ஒன்று, அதுக்கப்புறம் ஞான பட்சம்னு ஒன்று, 2 இருக்கும். ஒரு காரியம் நடக்குது அப்படின்னா ஒரு காரியம் கூடவே என்ன இருக்கும்? வெறும் அறிவே இல்லாமையா காரியம் நடக்கும்? ஒரு கல்லுட்ட பார்த்தீங்கன்னா, ஒரு கல்லை தூக்கி இந்த இடத்துல இருந்து அந்த கல்லை தூக்கி வேற ஒரு இடத்துல போடுறீங்க. அந்த கல்லுக்கு ஏதாவது அறிவு உண்டாகுமா? ஒரு அறிவு உண்டாது. ஏன்? ஜடம். இப்போ நீங்களும் நானும் சேத்தனமா இருக்கிறதுனால எந்த ஒரு காரியம் பண்ணாலும் கூடவே பார்த்தீங்கன்னா அந்த காரியத்தில் இருக்கக்கூடிய ஞானம் உண்டாகும். அந்த ஞானம் என்ன ஆகும் அப்படின்னா அதுக்கு பேர் தான் அனுபவம், அறிவு அப்படின்னு பேர். அப்போ அந்த அனுபவமும் அறிவு என்ன ஆகும்? வாசனைகளா போய் ஸ்டோர் ஆகும். நம்ம பண்ற கர்மா பார்த்தீங்க அப்படின்னா புண்ணிய பாப்பமா போய் ஸ்டோர் ஆகும். அப்ப புண்ணிய பாப்பம் பார்த்தீங்கன்னா தேகத்தை கொடுக்கும். அந்த புண்ணிய பாப்பத்துக்குள்ளார பார்த்தீங்கன்னா இந்த வாசனைகள் பார்த்தீங்கன்னா தேசகால நிமித்தத்துக்கு ஏற்ற மாதிரி வெளிப்பட ஆரம்பிக்கும். இவ்வளவுதான் விஷயம். அப்ப அதனால பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? கர்ம வாசனைகள் தான் பார்த்தீங்கன்னா சதிமூலே தத் விபாகோ ஜாத்தியாயுர் போகாஹா. எப்பவுமே பார்த்தீங்கன்னா மூல காரணம் எது அப்படின்னா கர்மாசயம் அப்படின்னு சொல்லக்கூடியது. கர்மாசயம் இருக்கின்ற நிலையில் பார்த்தீங்கன்னா நம்ம கண்டிப்பாக கர்மம்னு சொல்லக்கூடிய புண்ணிய பாப்பங்கள், ஆசயம்னு சொல்லக்கூடிய பார்த்தீங்க அப்படின்னா வாசனைகள். அப்போ இப்போ எனக்கே பாருங்க, இப்போ யோக சூத்திரம் சொல்லி 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 மங்களாச்சரணம் வரும்போது எங்கே வந்துச்சு? புத்தி தெரியும் இல்லை? இப்போ கிளாஸுக்கு வந்திருக்கிறது யோக சூத்திரம்னு தெரியும். அப்போ யோக சூத்திர கிளாஸ் வியாச பாஷ்யத்தோட மங்களாச்சரணம் தான் படிக்கணும்னு இவ்வளோ நாள் ஆயிடுச்சு. 230 கிளாஸ் பண்ணியிருக்கோம். 110 கிளாஸ் பார்த்தீங்க அப்படின்னா 110 கிளாஸ்க்கு யோக சுதாகரம் போயிட்டு இருக்கு. இந்த புத்திக்கு உடனே தெரிய வேணா நம்ம யோக சுதாகரம் படிக்கிறோம். நமக்கு பார்த்தீங்கன்னா மங்களாச்சரணம் இதுதான், யத் பாவனாத் அவாபியம்னு ஆரம்பிக்கணும் அப்படின்னு தெரியாம என்ன பண்ணுது? ரொட்டீனா பார்த்தீங்கன்னா ஒன்று பண்ணி 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 ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணி என்ன வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா டக்குன்னு பார்த்தீங்கன்னா மங்களாச்சரணம் இதுக்கு வியாச பாஷ்யத்துக்கு சொல்ற மங்களாச்சரணத்தை நான் சொல்றேன். அடிக்கடி நடந்துகிட்டே இருக்குல்ல. ஒரு சின்ன விஷயமே ரீரைட் பண்ணுறதுன்றது நம்மளால் முடிய மாட்டேங்குது. இந்த புத்தி பார்த்தீங்கன்னா இல்லைப்பா இது இல்லை இது அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோம்? ரீரைட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது. அப்போ வாசனைகள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரோட காரியத்துக்கு பின்னாடியும் வாசனைகள் தான் ரொம்ப பிரதானமாக இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இப்போ புரிஞ்சதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஆச்சாரியர் அடுத்த 12வது சூத்திரத்துக்கு பார்த்தீங்கன்னா வியாக்கியானம் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கிறார். விருத்திக்காரர் பார்த்தீங்கன்னா சதாசிவ பிரம்மேந்திரர் ஒரு அவதாரிக்கா சொல்கிறார். என்ன அவதாரிக்கா? நனு ஆஸ்தாம் தாவது ஆசாம் வாசனானாம் உச்சேதா. நனு ஆஸ்தாம் தாவது இருக்கட்டும்.
நம்ம ஏதாவது பேசிகிட்டு இருக்கும்போது வாதம் பண்ணும்போது அப்படிதான் இருப்பா இருக்கட்டும் நம்ம சொல்லுவோம்ல. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பூர்வபக்ஷி சொல்கிறான், இருக்கட்டும் தாவத்து ஆசாம் வாசனானா முச்சேதக. நீங்கள் வாசனைகளோட நாசத்தை பற்றி சொன்னீங்கல்ல, அதெல்லாம் இருக்கட்டும், ஓரமாக வைங்க. எதனால் வாசனைகளோட நாசம் சொன்னோம்? மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஹேத்து, அதுக்கப்புறம் பலம், அதுக்கப்புறம் ஆசிரியம், அதுக்கப்புறம் ஆலம்பனம். ஹேத்துன்றது அவித்யா, பலம்ன்றது ஜென்மம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியம்ன்றது சித்தம், அதுக்கப்புறம் விஷயம் ஆலம்பனம்ன்றது விஷயம். இந்த 4தோட சேர்ந்து ஒன்று கூடிதான் வாசனைகள் வந்து பார்த்தீங்கன்னா உண்டாகுது. காஃபியை குடிச்சு காஃபி வாசனை உண்டாயிடுச்சு. அப்போ காஃபி வாசனைக்கு எது ஆலம்பனம்? காஃபி. அப்போ அந்த காஃபி வாசனை என்ன பண்ணுது? காஃபியை ஆலம்பனம் பண்ணிட்டு இருக்கு. இப்போ கேன்சல் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? அப்படின்னா காஃபி குடிக்கிற சேவனத்தை விட்டணும். நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதை வந்து பார்த்தீங்கன்னா விட்டோம் அப்படின்னா மெதுவாக அது நாசமாக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் சரி, இந்த வாசனை வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா குடவுன் எது அப்படின்னா சித்தம் தான் ஆசிரியம் அப்படின்னு பேர். சித்தத்தில் இருக்கும். அப்போ சித்தத்தில் இருக்கிற வாசனைகளை என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மேலே எளிய விடாமல் வந்து பண்ணுறதுக்காக தான் பிராணாயாமத்தையும் நிஷ்காமிய கர்மத்தையும் பண்ணுறோம். ஜபம், மந்திர ஜபம், பிராணாயாமம், அப்புறம் நிஷ்காம கர்மம். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கர்மாக்கள் என்ன பண்ணும், இந்த வாசனைகள் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வாசனைகள் இருக்கிற நிலையில் சஞ்சிதத்தில் நிறைய இருக்குல்ல, நிறைய வாசனைகள் நம்ம ஸ்தூலத்திலையும் சூக்ஷ்மத்திலையும் காரியம் பண்ணிடுவோம். ஆனால் சஞ்சிதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் பேலன்ஸில் குடவுனில் ஏகப்பட்ட வாசனைகள் இருக்கிறாவே கூட என்ன இருக்கணும்? கர்மாக்களும் இருக்கும். கர்மத்தோட வாசனைகள் ஒன்னோட ஒன்று கனெக்ட் ஆனது. இப்போ இந்த கர்ம வாசனைகள் இருக்கும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜென்மம் கிடைச்சிக்கிட்டே இருக்கும், தேகம் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அப்போ தேகத்தை நிவர்த்தி பண்ணணும்னா என்ன பண்ணணும்? நமக்கு ஜென்மம் கிடைக்கக்கூடாது அப்படின்னா அந்த ஜென்மத்துக்கு காரணமாக இருக்கிற ஹேத்து அவித்யா, அந்த அவித்யாவை நாசம் பண்ணினா ஜென்மம் கிடைக்காது. அப்போ நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் ஒர்க் பண்ணுறோம்? விஷயத்தை தியாகம் பண்ணுறோம், தமம்னு பேர். மனசை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக நிஷ்காமிய கர்மம், பிராணாயாமம், ஜபம் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ம நாசம் பண்ணுறதுக்காகத்தான் அவித்யா நிவர்த்தி வேணும். அவித்யாவை நீக்கிறதுக்காகத்தான் நம்ம வந்து சாஸ்திர சிரவண மனனம் நிதித்தியாசனத்தை பண்ணுறோம். சிரவண மனன நிதித்தியாசனத்து மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா எப்போ எந்த க்ஷணத்தில் ஆத்மானுபூதி உண்டாகுதோ அந்த க்ஷணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பித்யதே ஹிருதய கிரந்தி சித்தியந்தே சர்வசம்சயாக க்ஷீயந்தே சாஸ்ய கருமானி தஸ்மின் திருஷ்டே பராவரே. முண்டக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற மந்திரம் இது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பரமாத்மாவை தரிசனம் பண்ண மாத்திரத்தில் அந்த குடவுன் இருக்குல்ல, அந்த குடவுனில் என்னது சஞ்சிதம் அப்படின்னு பேர் உள்ள குடவுனில் சஞ்சித கர்மாக்கள் இருக்குது. அதே மாதிரி சஞ்சித வாசனைகள் தூங்கிக்கிட்டு இருக்கு. அது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பரமாத்மாவை தரிசனம் பண்ண மாத்திரத்தில் இல்லாமல் போகுது அப்படின்னு போன சூத்திரத்தில் 11வது சூத்திரத்தில் சொல்லியாச்சு. இதை கேட்ட பூர்வபக்ஷி என்ன பண்ணுறா? இருக்கட்டும், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாசனைகளை வந்து பார்த்தீங்கன்னா உச்சேதம் பண்ணுறதுக்கு நாசம் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் சொன்னீங்களோ அதெல்லாம் ஓரமாக இருக்கட்டும் சாமி. இப்போ என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா கிம் உற்பத்திர் அசதீனாம் சதீனாம் வா. சம்ஸ்கிருதத்தில் ஒரு தப்பு இருக்கு பாருங்க. கிம் உற்பத்திர் அமதீனாம் இருக்கு, அசதீனாம் இருக்கணும் சம்ஸ்கிருதத்தில். தமிழில் வந்து கரெக்டாக இருக்குது, தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது, அசதீனாம் இருக்கு. பூர்வபக்ஷி கேள்வி கேட்குறான், இந்த வாசனைகள் வந்து பார்த்தீங்கன்னா இருப்புத்தன்மை எக்ஸிஸ்டன்ஸ் உள்ளதா எக்ஸிஸ்டன்ஸ் இல்லாதவையா? வாசனாநாசம் வாசனாக்ஷயம் நம்ம சொல்கிறோம். இந்த வாசனாக்ஷயம் சொல்லும் போது அந்த வாசனைகள் இருப்புள்ள சத்வஸ்துக்களா அல்லது இருப்பில்லாத அசத்து வஸ்துக்களா அப்படின்னு முதல்ல சொல்லுங்க. கிம் உற்பத்திர் அசதீனாம் சதீனாம் வா. இந்த வாசனை இருக்குன்னா வாசனைக்கு பின்னாடி எத்தனை இருக்கணும்? 5 இருக்கணும்னு பார்த்துருக்கோமா? ஆசிரியம், இது ஆலம்பனம், ஆசிரியம், அப்புறம் ஜென்மம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹேத்து அவித்யா, 4 இருக்கணும். அப்போ 4 இருக்கணும் அப்படின்னா இப்போ நான் கேட்குறேன், ஆலம்பனம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆலம்பனம், எத்தனை ஆலம்பனம்? நான் காஃபின்னு ஒன்று சொன்னேன். இந்த உலகத்தில் இருக்க மனிதர்களுக்கான வாசனைகளுக்கு என்ன விஷயம்? இந்த உலகம் ஃபுல்லாக ஒவ்வொருத்தருக்கும் பலவிதமான வாசனைகள் இப்போ எனக்குள்ளாரையே எண்ணில் அடங்காத. அப்போ வாசனைகளுக்கான ஆசிரியம் தான் இந்த ஜெகத்து, மொத்த ஜெகத்தும்.
மொத்த ஜெகத்தும் வந்து பார்த்தீங்கன்னா வாசனைக்கான வந்து பார்த்தீங்கன்னா ஆலம்பன விஷயங்கள். இப்போ நான் கேட்குறேன், வாசனைகளை மட்டும் எடுத்துக்காதீங்க. வியாச பாஷ்யத்தில் என்ன பண்ணுச்சு, தர்மானாம்னு வஸ்துக்களை எடுத்துச்சு. இவர் என்ன பண்றார், சதாசிவ பிரம்மேந்திரர் வஸ்துக்களை எடுக்காம வாசனையவே எடுத்துட்டார். வாசனைகள் வந்து பார்த்தீங்கன்னா இருப்புத்தன்மை உள்ளவையா, வாசனைகள் வந்து பார்த்தீங்கன்னா இருப்புத்தன்மை இல்லாதவையா, எதை வந்து பார்த்தீங்கன்னா உற்பத்தி ஆச்சு, எது உற்பத்தி ஆச்சு? உற்பத்தி வந்து பார்த்தீங்கன்னா வாசனை ஒன்று உண்டாகுது. அந்த வாசனை வந்து பார்த்தீங்கன்னா இருப்புள்ள எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கிற ஒரு வாசனை உண்டாச்சா, இல்லை எக்ஸிஸ்டன்ஸே இல்லாத வாசனைகள் உற்பத்தி ஆச்சா? அதை சொல்லுங்க. அது மட்டும் இல்லை, ந தாவது ஆத்யா, ஆச்சாரியர் வந்து பார்த்தீங்கன்னா கண்டனம் பண்றார். முதல்ல சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா இல்லை. முதல்ல சொன்னது எது? முதல் பட்சம் என்னது? அசத்து அப்படின்றது முதல் பட்சம். அசத்துனா என்ன அர்த்தம்? இருப்பில்லாதவை. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இருப்பில்லாதவைகள் உற்பத்தி ஆக முடியாது. நாசத்தோ வித்யதே பாவகா நாபாவோ வித்யதே சதகா உபயோரப்பி திருஷ்டோந்தக துணையோ தத்துவ தரிசிபிகி அப்படின்னு கீதால 2வது சாப்டரில் 14-15 ஸ்லோகம் ஏதோ ஒன்று இருக்கு, அதை எடுத்து பார்த்துங்க. அப்போ அசத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன இல்லை? அசத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருப்பில்லை. அதை தான் இங்கே கண்டனம் பண்றாரு. முதல்ல ந தாவது ஆத்யக அசம்பவாத், முதல் பட்சம் இருக்குல்ல, அசத்துக்கு உற்பத்தி இல்லை. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அசத்து வந்து பார்த்தீங்கன்னா உற்பத்தி இல்லை அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ந சம்பவாத், அது சம்பவிக்கவே முடியாது. எப்படி அப்படின்னா நகி அசத்தக சஷ விஷாணஸ்ய ச அஸ்தி. சஷ விஷாணம்னு என்ன அர்த்தம்? முயல் கொம்பு. முயல் கொம்புக்கு ஏதாவது இருப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, முயல் கொம்புன்னு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வார்த்தையாக சொன்னாலும் கூட அது விகல்பம். வார்த்தையில் இருக்க ஒழிய முயல் கொம்புன்னு ஒரு வஸ்து இல்லவே இல்லை. உற்பத்தி ஆகுமா? முயலுக்கு கொம்பு முளைக்குமா அப்படின்னா முயலுக்கு கொம்பு முளைக்காது. அது மாதிரி ஒரு வஸ்து இல்லவே இல்லை. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த உலகத்தில் எதெல்லாம் நம்ம அசத்துன்னு சொல்கிறோமோ, எந்த ஒரு அசத்தா இருந்தாலும் அதற்கு உற்பத்தி சம்பவிக்கவே சம்பவிக்காது. முதல் பட்சத்தை நெகேட் பண்ணியாச்சு. சரி, ஒருவேளை வந்து பார்த்தீங்கன்னா சத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உற்பத்தி உண்டாகுமா? இருப்பதற்கு இருப்புள்ள ஒரு வஸ்து உற்பத்தி ஆகுமா அப்படின்னா ஆச்சாரியர் சொல்றாரு நாபி த்விதீயா. 2வது பட்சமா இருக்கக்கூடிய அசத்திற்கும் உற்பத்தியானது சம்பவிக்க முடியாது. இது எல்லாமே அப்படியே சத்காரியவாதம்னு பேரு. இது எல்லாமே வேதாந்தத்தில் பேசிக்கிட்டு இருக்க வச்சனங்கள். இதெல்லாம் வேதாந்தம் தான். யோகியோ அதே தான் சொல்றான், நம்மளும் அதே தான் சொல்றோம். இருப்புள்ள வஸ்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உற்பத்தி சம்பவிக்காது. அதான் சொல்றேன் ந த்விதீயா. எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா அசம்பவாதேவ, இதுவும் கூட அசம்பவம். எது இருக்கோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உற்பத்தி ஆகாது. இருக்கிறது உற்பத்தி ஆகாது. அதே மாதிரி முயல் கொம்பு மாதிரி இல்லாததும் உற்பத்தி ஆகாது. நகி சத்ரூபாயா சிதி சக்தேர் உற்பத்தி. எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா சிதி சக்தினா என்ன அர்த்தம்? சைத்தன்யம், ஆத்மா. இந்த ஆத்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நகிய பின்னாடி போடணும். சத்ரூபாயா சிதி சக்தே, இருப்புள்ள சத்து சித்து ஆனந்தம் தான் சொல்றோம் ஆத்மாக்கு லட்சணம். சத்துனா என்ன அர்த்தம்? இருப்புள்ளது. அப்ப இருப்புள்ள அந்த சைத்தன்யத்துக்கு சிதி சக்தினா சைத்தன்யம், அந்த ஆத்ம சைத்தன்யத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உற்பத்தி நகி சம்பவதி. அப்ப இருப்புள்ள ஆத்மாவிற்கு சைத்தன்ய சக்திக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன இல்லை? உற்பத்தியானது இல்லை. நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க உற்பத்தி ஆனீங்களா? தேகம் உற்பத்தி ஆச்சா? நான்றது உற்பத்தி ஆச்சா? இல்லை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த தேகம் உற்பத்தி ஆச்சா? அப்ப நீங்க சரி, இப்போ தெரியுதா உங்களுக்கு? நல்லா யோசிச்சு பாருங்க. நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஏன் அப்படின்னா எதுக்கு உற்பத்தி நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவயவம் உடையதுக்கு மட்டும்தான் உற்பத்தி நடக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாக்காரம், ஒரு ஃபார்ம் இருக்கிறது, ஒரு அவயவம் இருக்கிறது மட்டும்தான் உற்பத்தி ஆகும். இந்த தேகத்துக்கு அவயவம் இருக்கா? ஆமாம், அவயவம் இருக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உற்பத்தி வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல முடியும். இந்த நானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேகம் இருக்கா, அவயவம் இருக்கா அப்படின்னா அவயவம் இல்லை, தேகம் இல்லை. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு உற்பத்தி சம்பவிக்காது. சிம்பிளான லாஜிக். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான்றது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் கான்சியஸ்னஸாக இருக்குது. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உற்பத்தின்றது ஒன்று இருக்கவே இல்லை. சைத்தன்யம் இது.
அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஏன எந்த காரணத்தினால ததாசியாத் எந்த காரணத்தினால இந்த விதமா ஆகுமோ இது ஆசங்கிய. இப்ப இந்த பேஸ் பண்ணி தான் இவன் கேட்கிறான். யாரு? பூர்வபக்ஷி கேட்கிறான். ஆசங்கிய சக்தி ரூபேன ஸ்வப்பிரகிருதௌ வித்தியமானானாம் ஏவ அபிவக்திர் உற்பத்திர் இது ஆசங்கேன ஆக. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உற்பத்தின்னு நம்ம எதையெல்லாம் சொல்றோமோ, அப்போ எதையாவது உற்பத்தின்னு சொன்னோம் அப்படின்னா மனசுக்குள்ளார ஒன்று கொண்டு வந்துடணும். இல்லாதது உற்பத்தி ஆகாது. ஃபர்ஸ்ட் கேட்டகரியை தூக்கி ஓரமாக வச்சிருங்க. அசத்துன்னு என்னது? இல்லாதது. அதே மாதிரி இருக்கிறதும் வந்து பார்த்தீங்கன்னா உற்பத்தி ஆகாது. ஏன்னா இருக்கு அப்படின்னும் போது அது எப்படி உற்பத்தின்னு சொல்லுவீங்க? அப்போ இல்லாததும் உற்பத்தி ஆகாது முயல் கொம்பு மாதிரி, இருக்கிறதும் வந்து பார்த்தீங்கன்னா உற்பத்தி ஆகாதது ஆத்மா மாதிரி. இப்போ வந்து கேள்வி வருது, அப்போ நம்ம இந்த உலகத்தை எல்லாத்தையும் உற்பத்தி ஆச்சு அப்படின்னு இந்த உலகத்தில் இருக்கிற வஸ்துக்கள்லாம் சொல்கிறோமே அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லைப்பா. உற்பத்தின்றதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆச்சாரியர் சொல்கிறார், ரொம்ப கிளியராக சொல்கிறாரு. சக்தி ரூபேன ஸ்வப்பிரகிருதௌ, தன்னுடைய காரண தத்துவத்தில் எது வந்து பார்த்தீங்கன்னா நாமரூபமாக வெளிப்படாமல் சக்தி ரூபமாக இருக்கின்றதோ அது வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. சக்தி ரூபமாக இருக்கிறது காரணத்தில் அது வந்து பார்த்தீங்கன்னா அபிவக்திரேவ உற்பத்தி, அது நாமரூபமாக வெளிப்படுதலுக்கு பேரு தான் உற்பத்தின்னு பேரு. இதை தான் சாந்தோக்கிய உபனிஷத்தில் என்ன பண்ணுவார், அவங்க அப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வேதகேத்துவோட அப்பா வந்து என்ன பண்ணுறார், ஆலமரத்து விதையை கொண்டுட்டு வான்றார். ஒரு பழத்தை வந்து கொண்டுட்டு வரான் பையன் ஸ்வேதகேத்து. கொண்டு வந்த மாத்திரத்தில் அதை பிரேக் பண்ணணும்னா உடச்சி பார்க்குறான். என்ன தெரியுது அப்படின்னா அதில் நூற்றுக்கணக்கான விதைகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஆலம்பழத்தில் இருக்கு. இருந்த மாத்திரத்தில் ஆலமரமா அரச மரமா? அரச மரத்தில் தான் பழம், இவ்வளோ பெரிய பழம் கிடைக்கும். ஆலமரத்துலேயும் பழம் இருக்குல்ல, ஆலம்பழம் இருக்கு விதை. இப்போ அரச மரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆமாம் இவ்வளோ பெரிய விதை தான் இருக்கும், சின்னதாக நெல்லிக்காய் சைஸோடு சின்னதாக தான் இருக்கும். அதை உடச்சி பார்த்தா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விதைகள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அதில் இருக்கிற ஒரு விதையை மட்டும் எடு அப்படின்னு சொல்கிறார். ஒரு விதையை மட்டும் அவன் கையில் பிடிக்கவும் முடியாது, நம்ம ஒரு விதையை எடுக்கவே முடியாது. அந்த ஒரு விதையை மட்டும் என்ன பண்ணுறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா நூற்றுக்கணக்கான விதையில் ஒரு விதையை மட்டும் செப்பரேட் பண்ணி எடுக்கிறான். பீஜத்தை எடுத்தோன்னா அந்த விதையை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாக்கு உள்ளே உடச்சி பாருன்ற. அந்த ஒரு விதையை உடச்சி பார்க்குறான். உடச்சி பார்த்தோன்னா என்ன தெரியுது அப்படின்னு கேட்டோன்னே அவன் சொல்கிறான் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமில்லை அப்படின்னு சொல்கிறான். குருநாதர் அப்பா என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இல்லைப்பா, நீ எந்த இடத்த ஒன்றுமில்லைன்னு சொன்னியோ அதில் இருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய மரம் வந்து பார்த்தீங்கன்னா உண்டாயிற்று அப்படின்னு. இப்போ கேள்வி வருது, பீஜத்துக்குள்ளார மரம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஃபார்மில் இருந்துச்சு அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா, இந்த மரம் நம்ம இப்போ பார்க்குறோமே, இந்த மரம் பெரிய மரமாக வந்து பார்த்தீங்கன்னா அரச மரம் இருக்கே, ஆலமரம் இருக்கே, இந்த மரம் வந்து பார்த்தீங்கன்னா உற்பத்தி ஆகிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பீஜத்தில், கண்ணுக்கு தெரியாத சின்னோண்டு பீஜம், அந்த பீஜத்துக்குள்ளார வந்து உடச்சி பார்த்தோம் அப்படின்னா ஒன்றும் தெரியல. அந்த பீஜத்துக்குள்ளார இந்த மரம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா சக்தி ரூபேன, வெறும் சக்தி மாத்திரமாக இருந்துச்சு. அப்போ அந்த சக்தி தான் என்ன பண்ணுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா இவ்வளோ பெரிய இதாக வெளிப்பட்டிருக்கு. அப்போ நாமரூபமாக வெளிப்படுறதுக்கு பேர் உற்பத்தின்னு பேர். அந்த உற்பத்திக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த மரம் என்னவா இருந்துச்சு, அந்த பீஜத்தில். காரணம் எது? மரத்துக்கு காரணம் பீஜம். அந்த மரத்தோட பீஜத்தில் வந்து சக்தி ரூபமாக இருந்துச்சு. அப்போ சக்தி ரூபமாக இருந்தது, கண்ணுக்கு தெரியாது. அதுதான் நம்ம அபரிதிருஷ்டம் சொல்கிறோம், கண்ணுக்கு தெரியாது. அதுதான் என்ன பண்ணுது, உற்பத்தி காலம்னு சொல்லும்போது சிருஷ்டியில் வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்படுகின்றது. அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும் என்னன்னு கேட்டிங்கன்னா, வித்தியமானானாம் ஸ்வப்பிரகிருதௌ வித்தியமானானாம் ஏவ. ஸ்வப்பிரகிருதவுன்னு என்ன அர்த்தம்? தன்னுடைய காரணத்தில் இருக்கின்ற வஸ்துதான் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய காரணத்தில் இருக்கின்ற வஸ்துதான் அபிவியக்தியாவது வெளிப்படுகின்றது. அதற்கு பெயர் தான் உற்பத்தி ரீதி ஆசையேன ஆக. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உற்பத்தி ஆகுது அப்படின்னு சந்தேகத்தோடு வந்து பார்த்தீங்கன்னா அப்படி தானே ஆயிருக்கணும். அப்போ கேள்வி வருது, என்ன கேள்வினா, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ மரம் வந்து பார்த்தீங்கன்னா போயிடுச்சு. மரம் என்ன ஆகும்?
ஒரு காரணத்திலிருந்து காரியம் வந்துச்சு. காரணத்திலிருந்து காரியம் வந்துச்சு அப்படின்னா இந்த உலக ஜெகத்து மொத்தமும் வந்து பார்த்தீங்கன்னா உற்பத்தி ஆயிருக்கு நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த உலகம் ஃபுல்லாக உற்பத்தி ஆயிருக்குன்னா எங்கே இருந்திருக்கோம்? இது முன்னாடி உற்பத்திக்கு முன்னாடி எங்கே இருந்திருக்கோம்? பிரகிருதியில், பீஜத்தில். பீஜம் எது? அவ்வியக்தம். அவ்வியக்தம் தான் பீஜம், மாயா, மூல பிரகிருதி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த மூல பிரகிருதி, அவ்வியக்தம், மாயா அப்படின்னு பிரதானம் அப்படின்னு சொல்லக்கூடிய கண்ணுக்கு தெரியாத ஒன்றுத்தில், பீஜத்தில் இந்த ஜெகத்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு யாராவது கேட்டால் என்ன சொல்லுவீங்க? சக்தி ரூபமாக இருந்துச்சு. அப்போ சக்தி ரூபமாக இருந்த உலகம் வந்து கண்ணுக்கு தெரியல, அது வெளிப்பட்டுச்சு, இந்த ஜெகத்தா வெளிப்பட்டுச்சு. இப்போ திரும்ப நான் கேட்குறேன், இந்த ஜெகத்து வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப பிரளய காலம் ஆகும்போது இந்த ஜெகத்து எங்கே போகும்? பிரளயத்தில் இல்லாமல் போயிடுமா? இல்லாமல் போயிடுமா? இல்லாமல் போக திரும்ப சக்தி ரூபமாக போயிடும். திரும்ப சக்தி ரூபமாக அவ்வியக்தத்தில் போய் இருக்கும். சக்தி ரூபமாக போய் இருக்கும், இல்லாமல் போகிறதில்ல. அப்போ நல்லா தெரிஞ்சுக்கணும், இந்த உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த வஸ்துவும் உற்பத்தியும் இல்லை, எந்த வஸ்துவும் வந்து பார்த்தீங்கன்னா நாசத்தை அடையிறதும் இல்லை. அப்போ ஒன்று காரண தத்துவத்தில், ஆமாம், எல்லாமே அப்படிதான், எல்லாமே அப்படிதான். மொத்தமாக நீங்கள் இந்த மொத்த ஜெகத்தையே கொண்டு வந்து பிரகிருதியில் கொண்டு வந்துருங்க. இப்போ நம்மெல்லாம் எங்கேருந்து உற்பத்தியா, எங்கேருந்து காலையில் வேக்கப் ஆகணும்? அவித்யாவிலிருந்து ஒன்றும் தெரியலன்றதுல இருந்து தான் வெளியில் வந்தோம். அப்போ ஒன்றும் தெரியலன்னு நம்ம சொல்கிறோமே, அந்த இடத்துல நம்ம இருந்தோமா இல்லையா? நம்ம இருந்தோம், தெரியலை. ஏன் தெரியல? நான் சக்தி ரூபமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் தெரியலன்றது வந்து பார்த்தீங்கன்னா அந்த அவ்வியக்தத்தில் சக்தி ரூபமாக அவித்யாவில் இருந்தோம், இப்போ வெளிப்பட்டுருக்கோம். இப்போ திரும்ப ராத்திரியில் என்ன ஆகும்? திரும்ப டீப் ஸ்லீப் போவோம், சக்தி ரூபமாக போய் இருந்துருவோம். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா கண்ணுக்கு தெரியாமல் போகிறது மட்டும்தான் வந்து நடக்குதோ இல்லைய, கண்ணுக்கு தெரியுது, கண்ணுக்கு தெரியாமல் போகுது. கண்ணுக்கு தெரிகிற மாதிரி உண்டாச்சுன்னா உற்பத்தின்னு பேர், கண்ணுக்கு தெரியாமல் போயிடுச்சு அப்படின்னா அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா பிரளயம்னு பேர், லயம்னு பேர். ஆனால் வஸ்து வந்து பார்த்தீங்கன்னா என்னது? இருக்கதான் செய்கிறது, தோன்றுகிறது, மறைந்து விடுகிறது. இவ்வளோதான் விஷயம். இப்போ இதை வச்சுக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இவன் கேள்வி கேட்குறான். அப்போ வாசனைகள் கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன கேள்வி கேட்கணும்? வாசனைகள் கூட எது வெளிப்பட்டுச்சோ, இப்போ நம்ம உங்களுக்கு ஏதாவது வாசனை வருது வெளியில், வாசனை இப்போ தான் வருது சுவாமி, எனக்கு நான் இது வரைக்கும் வந்ததே இல்லை, இப்போ தான் ஒரு வாசனை வருது, அதெல்லாம் இல்லை. வாசனை வரணும்னா வெளியில் வந்து உங்களுக்கு ஸ்மிருதியில் வரணும்னாவே அது கண்டிப்பாக ஸ்டோர் ரூமில் இருந்திருக்கணும். சட்டியில் இருந்தால் தான் அகப்பேல வரும், சட்டியில் இல்லைன்னா அகப்பேல வராது. அப்போ சட்டி எது? குடோன் எது? இந்த சித்தம். சித்தத்தில் அனந்த கோட்டி வாசனைகள் இருக்கு. இல்லாத ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா உற்பத்தி ஆகாது. அப்போ நமக்கு உண்டாகிற வாசனைகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உற்பத்தி இல்லை, அது ஏற்கனவே பீஜ ரூபத்தில் சக்தி ரூபமாக இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ட்ரிக்கர் வெளியில் வந்திருக்கு. ஒரு ட்ரிகர் வந்த மாத்திரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது வெளிப்படுத ஒழிய வாஸ்தவத்தில் என்னது? வாசனை உற்பத்தி ஆகலை, வெளிப்படுகிறது. சரி, ஒரு வாசனையை வந்து நம்ம என்ன பண்ணுறோம்? நாசம் பண்ணுறோம்னு வச்சுங்க. இப்போ நாசம் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ போன ஸ்லோகத்தில் தாற்பயம் தான். இப்போ போன ஸ்லோகத்தை சூத்திரத்தில் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தமத்தை அபியாசம் பண்ணுறீங்க, இந்திரிய நிகிரகத்தை. விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சேவிக்காமல் தபஸ் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் பிராணாயாமத்தை பண்ணுறீங்க, ஜபத்தை பண்ணுறீங்க, இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தத்துவ விசாரம் பண்ணுறீங்க. இதெல்லாம் பண்ணினதுக்கு பிறகு எல்லாம் போச்சுன்னா இந்த வாசனைகள் எல்லாம் இல்லாமல் போயிடுமா? அப்படின்னா இல்லாமல் போகாது. இந்த வாசனைகள் எங்கேருந்து வந்துச்சு? எங்கே மூல காரணம்? அவித்யா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது எங்கே போகும்? நாசமாச்சுன்னா எங்கே போகும்? சக்தி ரூபமாக அவித்யாவில் போய் நின்று. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியணும், இந்த உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு வஸ்துவையோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வஸ்துவை ஆலம்பனம் பண்ணிக்கிட்டு இருக்கிற எந்த ஒரு வாசனைகளையோ என்ன பண்ண முடியாது அப்படின்னா நீங்கள் வந்து உற்பத்தியும் அவைகளுக்கு இல்லை, நாசமும் அவைகளுக்கு சம்பவிக்காது. அப்போ வெளிப்படும் போது உற்பத்தி, வெளிப்படலை அப்படின்னா அது சக்தி ரூபமாக இருக்கும். முன்னாடியும் இருந்துச்சு, பின்னாடியும் இருக்கதான் செய்யும். இதை நல்ல சித்தாந்தம் நல்லா புரிஞ்சுங்க. இதை சொல்றதுக்காக தான் 12வது சூத்திரம் ஆரம்பிக்கிறார்.
அதீத அநாகதம் ஸ்வரூபதோ அஸ்தி. அதீத அநாகதம் ஸ்வரூபதோ அஸ்தி. அத்வபேதாத் 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 தர்மானாம் அத்வபேதாத் தர்மானாம் அதீத அநாகதம் ஸ்வரூபதோ அஸ்தி அத்வபேதாத் தர்மானாம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் அனுப்பியிருக்க பதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தர்மானாம்ன்றதுக்கு அர்த்தம் என்ன போட்டிருக்கேன் பாருங்க, வஸ்துக்களுக்குன்னு போட்டிருக்கேன்ல. நீங்கள் பாஷ்யம் படிக்கும்போது தர்மம்ன்றதுக்கு அர்த்தம் வஸ்துக்கள்னு எடுத்துக்கங்க. இப்போ இங்கே படிக்கும்போது என்ன பண்ணுங்க, வஸ்துக்களுக்கு பக்கத்துலேயே இன்னொரு பிராக்கெட் போட்டு வாசனைகள்னு எடுத்துங்க. தர்மங்கள்னா என்ன அர்த்தம்? வாசனைகள். வஸ்துக்கள் கமா வாசனைகள். வாசனைகள் மட்டும் தனியாக இருக்காது இல்லை, காஃபி வாசனை மட்டும் தனியாக இருக்குமா? காஃபின்னு ஒன்று இருந்தால் தான் காஃபி வாசனை, மசால் தோசைன்னு ஒன்று இருந்தால் தான் மசால் தோசை வாசனை. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாசனைகள் தனிச்சு இல்லை, என்ன இருக்கணும்? வஸ்து இருக்கணும். அப்போ தர்மங்கள்னா என்ன அர்த்தம்னா, தர்மங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அர்த்தம் வஸ்துக்கள் கமா வாசனைகள். இவைகள் எல்லாத்துக்கும் என்னன்னு கேட்டிங்கன்னா 3 காலம் இருக்குது. 3 காலம் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசண்ட்டு, இன்னொன்று வந்து ஃபியூச்சர், இன்னொன்று வந்து பாஸ்ட். மொத்தம் 3 அத்வபேதங்கள் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு பேர் என்னது? காலபேதத்துக்கு பேர் அத்வபேதம் அப்படின்னு பேர். இந்த அத்வபேதங்கள்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு வாசனை வந்து எனக்கு வருது, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இந்த வாசனை இல்லவே இல்லையே அப்படின்னு, இல்லவே இல்லை, இப்போ வருது அப்படின்னா என்ன அர்த்தம்? உண்டாகலை. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி மண்ணில் வந்து பானை, ஏற்கனவே மண்ணில் பானை இருந்துச்சு. அப்போ என்ன பண்ணுறான் இந்த குயவன், என்ன பண்ணுறான் அப்படின்னா, குலாலன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அந்த பானையை, மண்ணில் இருக்கிற பானையை இவன் பண்ணுற கிரியா எல்லாமே வெளிப்படுத்துறதுக்கு தான் ஹெல்ப் பண்ணுதோடைய உற்பத்தி பண்ணலை. மண்ணில் இருக்கிற பானையை வெளிப்படுத்துகிறான். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன்ல, ஹரிகர தீர்த்தர்னு ஒரு சாமியோட சிலையை வந்து சாதுக்கள்லாம் சேர்ந்து பண்ணுறதுக்கு போனாங்க. அந்த இதில் ராஜஸ்தானில் ஜோத்பூரில் வந்து நிறைய ஏக்கர் கணக்கில் கல்லை போட்டு வச்சுருப்பாங்க. எல்லாமே வந்து மார்பிள் ஸ்டோன்ஸ், கிரானைட் ஸ்டோன்ஸ். அந்த சிற்பி என்ன பண்ணுறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெரிய பெரிய பாறையாக பெரிய பெரிய கல்லாக கட் பண்ணி வச்சுருக்காங்க. இவன் போய் இந்த சிற்பி என்ன பண்ணுறான், ஒவ்வொரு பாறைக்கு முன்னாடி நின்று, இந்த இதில் உங்கள் குருநாதர் இல்லை, இந்த இதில் உங்கள் குருநாதர் இல்லைன்னு ஒவ்வொரு நாள் நகர்ந்து போய் ஒரு நாள் ஃபுல்லாக பார்த்துட்டு, உங்கள் குருநாதர் இல்லை, போய் அடுத்த மாதம் வாங்க, அடுத்த மாதம் புது கல்லுலாம் வருது, வந்தோன்னே பார்த்துக்கலாம் அப்படின்ட்டான். இவங்களுக்கு ஒரே ஆச்சரியம். ஒரு 5-6 சாதுக்கள் போய் என்னடா இவ்வளோ கல் இருக்குது, ஏதாவது ஒரு பாறையில் வந்து வெட்டி தர வேண்டியதுன்னு, அப்படின்னு அது மாதிரிலாம் வெட்ட முடியாது போங்க அப்படின்ட்டான். அப்புறம் அடுத்து இவன் ஃபோன் பண்ணால் 1 மாதம் கழிச்சு புதுசாக கல்லுலாம் வந்திருக்கு வாங்க அப்படின்னு. வந்தோடனே திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கல்லுக்கு முன்னாடியா அந்த சிற்பி நின்று பார்த்து, ஒரு கல்லுக்கு முன்னாடினோன்னா இந்த கல்லில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் குருநாதர் இருக்கார் அப்படின்னு. சரி, கல்லில் குருநாதர் இருக்காருன்னா இவன் என்ன பண்ணா, புதுசாக கல்லிலேருந்து ஏதாவது மோல்டு பண்ணி எடுத்தானா? அதெல்லாம் ஒன்றும் பண்ணலை. தேவையில்லாத பார்ட்டை வந்து அந்த கல்லிலேருந்து ரிமூவ் பண்ணான். தேவையில்லாத ரிமூவ் பண்ணோன்னே சுவாமியோட ரூபம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. இதன் நம்ம சிற்பம் பண்ணுறதெல்லாம் இதை பண்ணுறோம் நம்ம. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வஸ்து வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருக்கிறது. அப்போ இருக்கிறது, அப்போ கல்லில் எப்படி இருந்துச்சு? அது வந்து ஃபியூச்சர் சுவாமியாக இருந்துச்சு, அது இன்னும் உற்பத்தி ஆகலை. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலை உற்பத்தி ஆகிறதுக்கு முன்னாடி அது வந்து பாறையாக இருக்கும்போது, அந்த பாறையில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் சிலை வந்து பார்த்தீங்கன்னா சுவாமி விக்கிரகம் ஃபியூச்சரில் இருந்துச்சு. அது வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத பாட்டெல்லாம் நீக்கினதுக்கு பிறகு என்ன ஆயிடுது? அபிவியக்தி. அப்போ நம்ம பண்ணுற முயற்சி, உற்பத்தி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த வஸ்து வேணா எடுத்துங்க, இந்த உலகத்தில் இருக்கிற எந்த வஸ்து கிரியேஷன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு பர்சன் மட்டும்தான் கிரியேட்டர். யார்? ஈஸ்வரன் மட்டும்தான். ஈஸ்வரனுக்கு அந்நியமாக இருக்கக்கூடிய எல்லாரும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு வஸ்துவை வந்து பார்த்தீங்கன்னா இன்வென்ஷன் பண்ணலை, என்ன பண்ணுறோம்? கிரியேஷன் பண்ணலை, வெளிப்படுத்துகிற காரியம். ஆமாம், டிஸ்கவரி தான் பண்ணுறோம், இன்வென்ஷன் பண்ணலை, கண்டுபிடிக்கலை. புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா உன்னை வெளிப்படுத்துகிறோம். உன்னை கிரியேஷன் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் ஒருத்தராலையும் ஒரு வஸ்துவையும் கிரியேட் பண்ணவே முடியாது. அப்போ வெளிப்படுத்துறது மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா உற்பத்தி அப்படின்னு பேர். சரி, இப்போ அந்த சிலை வந்து பார்த்தீங்கன்னா உடஞ்சி போச்சுன்னா என்ன ஆகும்? திரும்ப கல்லா மண்ணா ஆயிடும்.
நமக்கு தெரியல. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மண்ணா உடஞ்சி போய் திரும்ப மண்ணை பிராப்தி பண்ணி அது திரும்ப வந்து ஒரு பெரிய கோடிக்கணக்கான வருஷங்கள் டிராவல் பண்ணி திரும்ப ஒரு பாறையா மாறும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைக்கிள் போயிட்டே இருக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் இருந்த ஒரு மண் பானை வந்து பார்த்தீங்கன்னா மண்ணில் ஃபியூச்சர் பானையாக இருந்துச்சு. அது அபிவியக்தியாச்சு, மண் பானையாச்சு. பானை உடஞ்சி திரும்ப என்ன ஆகிப்போச்சு, மண் ஆயிடுச்சு. நமக்கு பிரத்யட்சமாக தெரியும். மண்பானையே நமக்கு தெரியாது. ஏன் தெரியுங்களா? நீங்கள் மண்பானையை உடைச்சிங்க அப்படின்னா அது டக்குன்னு மண்ணை ஆகாது. மண்பானை உடஞ்சி போய் அது மண்ணாக ஆகிறதுக்கு நிறைய டைம் எடுத்துக்கும் உங்களுக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்போ இந்த உலகத்தில் இருக்கிறது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரீசைக்கிளிங்கில் போகுது அப்படின்னா அது நம்ம கண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியறது இல்லை. சின்ன சின்னதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். எந்த ஒரு வஸ்துவாக இருந்தாலும் எதிலிருந்து உற்பத்தி ஆச்சோ திரும்ப அதுவாகவே தான் ஆகும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூல காரணத்தில் ஒரு காரியம் ஃபியூச்சரோட காரியமாக இருந்துச்சு, அதுக்கு பேர் அநாகதம் அப்படின்னு பேர். அதுக்கப்புறம் ப்ரெசண்ட்டில் இருக்கிறதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா அபிவியக்தி, ப்ரெசண்ட்னு பேர், வர்த்தமானம்னு பேர். அதுக்கப்புறம் அது உடஞ்சி போய் நாசமானதுக்கு பிறகு அது அதீதம் அப்படின்ற பிராப்தி பண்ணிடுது. அப்போ ஃபியூச்சர் அநாகதம், ப்ரெசண்ட்டுக்கு வர்த்தமானம், அதுக்கப்புறம் கடந்து போனதுக்கு அதீதம். அப்போ ஒரு வஸ்து 3 அத்வாக்களை உடையது, 3 காலபேதங்களை உடையது இந்த உலகத்தில் இருக்கிற சர்வ வஸ்துக்களும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா சொரூபத்தோ அஸ்தி ஏவ. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 காலத்திலையும் அது சொரூபமாய் இருக்கின்றது. அப்போ இந்த உலகத்தில் எந்த வஸ்துக்களும் இல்லாமல் போவதில்லை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மனசில் வச்சுக்கணும். பாஷ்யத்துக்கு வந்துருங்க. பாஷ்யத்தில் சொல்றார் அதீத அநாகதம் தர்மஜாத்தம். இந்த மொத்த உலகத்தில் இருக்கிற எல்லா வஸ்துக்களும் தர்மம்னு வச்சுங்க. வஸ்துக்களுக்கு பேரு தர்மம்னு பேர். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா தர்மங்களும் அதீத அநாகதம். இந்த உலகத்தில் 2 இருக்கு. என் தாத்தா போயிட்டாரு நான் சொல்றேன். என் தாத்தா போயிட்டார், செத்து போயிட்டார். நிறைய வந்து பார்த்தீங்கன்னா போச்சு, இது போச்சு, அது போச்சு அப்படின்னு நிறைய போயிடுச்சுன்னு அதீதத்தில் சொல்றேன். இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நான் பிராப்தி பண்ண வேண்டியது, இது இன்னும் இப்படியே உண்டாகும், இது உண்டாகும். நான் ஒரு வீடு கட்ட போறேன், ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு மாளிகை கட்ட போறேன் அப்படின்றேன். அப்போ வந்து ஃபியூச்சரில் இருக்கிற மாளிகை ஃபியூச்சரில் இருக்கு, என்னோடது நாசமானதெல்லாம் அதீதமாகி போச்சு, எதிர்காலத்தில் இருக்கிறது அநாகதமாக இருக்கு. இந்த எல்லாமே தர்மஜாத்தங்கள். எந்தெந்த வஸ்துக்கள்லாம் இருக்கோ அது எல்லாம் எப்படி இருக்குன்னா பாஸ்டும் ஃபியூச்சரும் இந்த 2ம் தர்மினி சக்தி ரூபேன அஸ்தி ஏவ. தர்மி அப்படின்னா தர்மம் உண்டாகிறதுக்கு காரணமா எது இருக்கோ அதுக்கு பேர் தர்மின்னு பேர். மண்பானைக்கு மண்பானை தர்மம். மண்பானைக்கு வந்து தர்மி எது அப்படின்னா மண்ணு. ஆபரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆபரணத்துக்கு பேர் தர்மம். தங்கம் வந்து பார்த்தீங்கன்னா தர்மி. காட்டன் வந்து பார்த்தீங்கன்னா தர்மி. காட்டன்ல இருந்து உண்டாகிற வஸ்திரங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தர்மம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த தர்மங்கள்னு சொல்லக்கூடிய எல்லா வஸ்துக்களும் அதீதம்னு சொல்லக்கூடிய கடந்த காலத்திலையும் ஃபியூச்சர்னு சொல்லக்கூடிய அநாகத காலத்திலையும் சக்தி ரூபேன அஸ்தி ஏவ, சக்தி ரூபமா இருக்கு. அப்ப என்ன அர்த்தம்? இருக்கிறது தான் பிரசன்ட்ல வெளிப்பட்டிருக்கு. அந்த வெளிப்பட்டது வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப வெளிப்படாத அவஸ்தையை போய் அடைஞ்சிருச்சு, இல்லாம போகல. அப்போ என்ன அர்த்தம்னா அத்தக ஆகையினால் தஸ்ய அபிவியக்தி பத வேதனீயோ உபபத்தியதே. அப்ப வந்து பார்த்தீங்கன்னா எது ஆச்சரிய சொல்றார் அத்தக ஆகையினால் தஸ்ய அபிவியக்தி. அப்ப ஃபியூச்சர்ல பானை வந்து மண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா மண்ணில் பானை எப்படி இருக்கு? ஃபியூச்சர் பானையா இருந்துச்சு. அந்த ஃபியூச்சர் பானையா இருந்ததை தான் குலாலன் என்ன பண்றான், மண்ணை கொண்டு வந்து, எத்தனை ப்ராசஸ் பாருங்க, மண்ணை கொண்டு வருவான், கழுதையை வச்சு கொண்டு வரான், வண்டியில கொண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஜலிச்சு வந்து பார்த்தீங்கன்னா மண்ணை நல்லா சாஃப்டாக ஆக்குறான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மண்ணோட தண்ணியை சேர்த்து நல்லா குழப்பி வந்து பார்த்தீங்கன்னா பிண்டமாக்குறான். அந்த பிண்டமாக்குனதுக்கு பிறகு அது கொஞ்சம் 2-3 நாள் இருந்து நல்லா பக்குவப்பட்ட பிறகு அதை எடுத்து என்ன பண்ணுறான், சக்கரத்துக்கு மேலே வச்சு ஒரு பார்ட்டு பண்ணுறான். ஒரு பார்ட்டுக்கு பேர் கபாலம்னு பேர், அதுக்கு மேலே இருக்கிற பார்ட்டுக்கு பேர் கபாலம்னு பேர்.
இந்த 2 பார்ட்டையும் தனித்தனியாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 2த்தையும் ஒன்றாக்குறான். ஒன்றாக்கி பச்சை பானை தண்ணி வைக்க முடியாது, பச்சை பானைகள் தண்ணி வச்சிங்கன்னா உடஞ்சி போயிடும். இப்போ அதை வந்து நல்லா ட்ரை பண்ணுறான் வெயிலில் வச்சு எடுத்ததுக்கு பிறகு அதுக்கப்புறம் சுடுறதுக்காக நல்லா செங்கல் சூளை மாதிரி ஒரு சூளை வச்சுருப்பான். அந்த சூளையில் பேக்கிங் பண்ணுறான். பேக்கிங் பண்ணதுக்கு பிறகு அதுக்கு பானை வந்து ரெட் கலரில் ஆகிடுது, டெரக்கோட்டா கலருக்கு. அது ஆனதுக்கு பிறகு டங்குன்னு தட்டி பார்த்தாவே சவுண்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வச்சா அப்படியே இருக்குது, பானை பேர் வந்துருச்சு. அப்போ பானை வந்து பார்த்திங்கன்னா மண்ணில் இருக்கிற பானை வெளிப்படுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ட்ராவல் பண்ணுது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்போ மண்ணில் வந்து பார்த்திங்கன்னா என்ன இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா மண்ணில் பானை இருந்துச்சு. ஆகையினால் தஸ்ய அபிவியக்தி பத வேதனீய. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இது பானைன்னு நம்ம ஒன்று அறியறோம் பார்த்தீங்களா. நமக்கு முன்னாடி கண்ணுக்கு முன்னாடி பானைன்னு ஒன்று அறியறோம். நம்ம பானைன்னு அறியறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கே இருந்துச்சு, அது மண்ணில் ஃபியூச்சர் பானையாக இருந்துச்சு. இப்போ பானைன்னு நம்ம சொல்கிறோம். இப்போ சொல்லும்போது இதுக்கு பேர் தான் உற்பத்தி அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் பொருத்தமானது, உபபத்தியதே. அப்போ உற்பத்தி அப்படின்னா வெளிப்படுத்துதல் தான் உற்பத்தி. ஃபியூச்சரில் இருந்ததை நாமரூபமாக வெளிப்படுத்தும் போது அது ப்ரெசண்ட் ஆயிடுது. அப்போ ஃபியூச்சர் பானை மண்ணில் இருந்துச்சு, அந்த ஃபியூச்சர் பானை மண்ணில் இருந்த ஃபியூச்சர் பானை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்பட்டு ப்ரெசண்ட்டுக்கு வந்துடுச்சு. இதான் உபபத்தியதே. நனு தருகி. இப்போ கேள்வி வருங்க, சரி அதெல்லாம் சரிதான், வாசனைலாம் எப்படி பூர்வபக்ஷியக்கார நனு தருகி அப்படியெனில் வாசனாதி பந்தஸ்ய வித்தியமானத்வாத் தத்துவஞான வையர்த்தியமிதி சேத். நல்ல கேள்விக்கு வந்துட்டான். இப்போதான் அதான் வாஸ்தவத்தை வரா. என்ன அப்படின்னு கேட்குறான். அப்போ வாசனைகள் இருக்குல்ல, அப்போ வாசனைகள் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருந்துச்சா இல்லையா உங்களுக்கு இருக்கிற வாசனை எல்லாம்? நம்ம இப்போ நிறைய இடத்துல நான் பார்க்குறேன், யூடியூப்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி ரிப்பீட்னு அடிக்கடி வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. ஹிஸ்ட்ரி ரிப்பீட் கரெக்டு தானே? நான் வார்த்தை சொல்கிறது கரெக்டாக நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. எது ஏற்கனவே நடந்ததோ அது ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. அப்படியே நான் இப்போ பார்க்குறேன், என்னோடய அப்பாவுக்கு பூர்வாசிரமத்தில் இந்த சரீரத்துக்கு உண்டான அப்பா என்னெல்லாம் ஃபேஸ் பண்ணாரோ அதெல்லாத்தையும் நான் பார்க்குறேன். என்னோட ஆச்சாரியாரை வந்து பார்த்தீங்கன்னா நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். என்னோட ஆச்சாரியாருக்கு நடந்ததெல்லாம் எனக்கு நடந்துக்கிட்டே இருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 30 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் ரிப்பீட் ஆகுது திரும்ப. நான் இப்போ தான் பார்க்குறேன், ஆமாம் இல்லை இது உண்மைதான் போல இருக்குது, ரிப்பீட் எல்லாமே ரிப்பீட்டு தான் அப்படின்னு. இப்போ நான் கேட்குறேன் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் வாசனைகள் இப்போ வெளியில் வருது அப்படின்னா, ஒரு வாசனை வருது அப்படின்னா ப்ரெசண்ட்டு. சாமி எனக்கு இந்த வாசனை வந்துருச்சு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா ப்ரெசண்ட்டு. ஆனால் அந்த வாசனை முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வெளிப்படாமல் இருந்துச்சு. நேற்று வெளிப்படாமல் இருந்துச்சு, போன வருஷம் வெளிப்படாமல் இருந்துச்சு. அப்போ நிறைய காலம் வந்து பார்த்தீங்கன்னா உற்பத்திக்கு முன்னாடி இந்த வாசனை வெளிப்படாமல் இருந்துச்சு, இப்போ வெளிப்பட்டுச்சு ஒரு வாசனை. இதை நான் என்ன பண்ணிட்டேன், இப்போ ஐயோ சாமி எனக்கு இந்த வாசனை இருக்குது அந்த வாசனை இருக்குன்னு புலம்பி நான் என்ன பண்ணுறேன், இதுக்கான பிரயத்தனங்கள்லாம் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், பிராணாயாமம், ஜபம், அதுக்கப்புறம் தத்துவ விசாரம் இதெல்லாம் பண்ணி அந்த வாசனைகளை ரிமூவ் பண்ணுறீங்க. என்ன ஆகும்? இல்லாமல் போயிடுமா? திரும்ப என்ன ஆகும்? சக்தி ரூபத்தில் அதீதத்துக்கு போயிடும். ப்ரெசண்ட்ல இருந்த வாசனை கடந்த காலத்துக்கு போயிடும், கடந்த கால அதீத அத்வாக்கு போயிடும். அந்த அதீத அத்வால எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சக்தி ரூபமா தன்னுடைய காரணத்தில் அது இருக்கும். இந்த வாசனைகளோட ஸ்டோரூம் எது? சித்தம். அந்த சித்தத்தில் இது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெளிப்படாம சக்தி ரூபத்தில் இருக்கத்தான் செய்யும். இதோட வேதாந்தம் படிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் இப்போ இந்த சித்தாந்தத்தை இப்போ சொல்கிற சித்தாந்தத்துப்படி அப்படி தானே, எதையும் டிஸ்ட்ராய் பண்ண முடியாது. ஏற்கனவே இருந்தது தான் இப்போ வெளியில் வந்திருக்கு. இருக்கிறது நான் என்னதான் பிரயத்தனம் பண்ணாலும் திரும்ப என்ன ஆகும், அது சக்தி ரூபமாக இல்லாமல் போயிடும் மொழிய, ஏதாவது கண்ணுக்கு தெரியாமல் போயிடும் மொழிய சக்தி ரூபத்தில் அது போய் இருக்கும். திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைமில் அது என்ன ஆகும், திரும்ப உற்பத்தி ஆகிடும். டெய்லி நம்ம காலையில் வேக்கப் ஆகிறோம், தூக்கத்தில் உங்கள் வாசனைகள்லாம் எங்கே போச்சு? தூக்கத்தில் இருந்துச்சா இல்லையா? 4 மணி நேரம் டீப் ஸ்லீப்பில் இருக்கும். அப்போ நமக்கு எந்த வாசனையும் தெரியவே இல்லை. ராத்திரி படுக்கும் போது இருந்த வாசனை வந்து பார்த்தீங்கன்னா தூக்கத்துக்கு போனோன்னு இல்லாமல் போச்சு. திரும்ப வேக்கப் ஆனோன்னு என்ன ஆயிடுச்சு, அந்த பழைய வாசனைலாம் வெளிப்பட ஆரம்பிச்சிருச்சு இல்லை?
அப்போ டெய்லி 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 வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரவரியாக டீப் ஸ்லீப்பில் நமக்கு வாசனைகள் இல்லாமல் போகுது, திரும்ப வெளியில் வந்துடுது. அதே மாதிரி வாசனைகளை வந்து பார்த்தீங்கன்னா யாராவது பிரயத்தனம் பண்ணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அனுஷ்டானங்கள் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சாரியர் போன ஸ்லோகத்திலேயே சொல்லியிருந்தார்ல, என்ன பண்ணியிருந்தார்? போன ஸ்லோகத்தோட லாஸ்ட்டில் பாருங்கள், 11வது சூத்திரத்தோட பாஷ்யத்தில் லாஸ்ட் 2 லைன் பாருங்கள். ஆதர நைரந்தரிய சத்கார அனுபந்திய அஷ்டாங்க யோகஜ விவேக அவிவேக விவேக அவிப்ளவ விவேக கியாத்தியா உச்சேதே சதி இருக்கா? நிரந்தரமா தீர்க்க காலம் நிரந்தரம் சத்கார ஆசேவிதா, நல்லா வந்து பார்த்தீங்கன்னா சத்காரத்தோட வந்து பார்த்தீங்கன்னா பக்தி ஸ்ரத்தையோட யோகா அங்க அனுஷ்டானத்தை நல்லா பண்ணி அது மூலம் உண்டான விவேக கியாத்தி மூலமா நம்ம என்ன பண்றோம்? இந்த வாசனைகளை உச்சேதம் பண்ண முடியும் அப்படின்னு நேற்று கிளாஸ்ல பார்த்துருக்கோம். இப்ப கேள்வி வருது, நீங்க என்னதான் அனுஷ்டானம் பண்ணி எல்லாம் பண்ணினாலும் அது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ராய் ஆகாது, அது சக்தி ரூபமா போய் இருக்கும். அப்போ உங்களோட தத்துவ ஞானம் மண்ணாங்கட்டி புண்ணாக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்லெஸ், புரியுதா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதான் இங்கே பூர்வபக்ஷி கேட்குறான், நனு தருகி அவ்வாறாயில் வாசனாதி பந்தசிய, வாசனை முதலிய பந்தங்கள் இருக்கு பாத்தீங்களா, நம்மள்ட்ட இருக்க பந்தமே வாசனா பந்தம் தான், கர்ம பந்தம், கர்மமும் வாசனைகளும் பந்தம். இவைகள் வந்து பாத்தீங்கன்னா வித்தியமானத்துவாத், இவைகள் கண்டிப்பா இருப்புள்ளவை. 3 அத்வாக்கள் இருக்கு, இருப்புள்ளவை. அதனால தத்துவஞான வையர்த்தியமிதி, இருப்புள்ளதை நாசம் பண்ண முடியாது. அது சக்தி ரூபத்தில் முன்னாடி இருந்துச்சு, இப்போ வெளிப்பட்டிருக்கு, பின்னாடி திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா சக்தி ரூபமாக ஆயிடும். அப்போ வாசனைகளுக்கு டிஸ்ட்ராய்ன்றது ஒன்று நடக்கவே நடக்காது. அதனால தத்துவ ஞானத்தை பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உட்காந்து பாடம் படிக்கிறதோ இல்லை யோகங்க அனுஷ்டானம் பண்ணுறதோ வையர்த்தியம் இதுனா வியர்த்தம் அப்படின்னு கேள்வி கேட்டா அப்படி இல்லைப்பா. ஏன் அப்படின்னா தர்மானாம் அநாகதா அத்வானாம் பேதாத், தர்மானாம் தர்மானாம் அநாகதாதி அத்வானாம் பேதாத். தர்மங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 இருக்கு விஷயங்கள், தர்மம் வாசனைகள், வஸ்துக்கள் வாசனைகள் 2 எடுத்து எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 3 அத்வாக்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேதத்தோடு இருக்கின்றது அப்படின்னு ஆச்சாரியார் சூத்திரத்தோட அர்த்தத்தை சொல்ல ஆரம்பிக்கிறார். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வர்த்தமான அத்வனி, இப்போ நம்ம ப்ரெசண்ட்ல இருக்குல்ல, வர்த்தமானம்னா ப்ரெசண்ட், ப்ரெசண்ட் காலத்துக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா வர்த்தமான அத்வான்னு பேர். இந்த ப்ரெசண்ட் காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா துக்காதி வாசனா சித்திரம், துக்காதி வாசனா சித்திரம். இந்த துக்கம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, துக்கத்துக்கு காரணம் என்னது? துக்கம் வந்து பார்த்தீங்கன்னா மானச துக்கம் சரீர துக்கம் 2 பிரிச்சுங்க. மனசுல உண்டாகிற துக்கம் இருக்குல்ல, நான் இதுக்கு வந்து ஆத்தியாத்மிக துக்கத்தை சொல்லும் போது நான் ஒரு வார்த்தை, அழகான வார்த்தை, சங்கரோட வார்த்தையை பிரயோகம் பண்ணியிருக்கேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த உலகத்துல தேகத்துல வர்றது கர்மத்தினால உண்டாகிறது, நல்லா தெரிஞ்சுங்க. தேகத்துல வர துக்கங்கள் எல்லாம் என்ன காரணம்? தேகத்துல வர துக்கம் எல்லாம் என்ன காரணம்? கர்மம். தேகத்தில் வர்றது எல்லாம் நம்ம ஒரு சின்ன வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து எதையாவது சின்னதாக ஒரு வந்தால் கூட ஏதாவது பிரச்சனை வந்து தேகத்தில் நடந்தாலும் சுகமோ துக்கமோ தேகத்துக்கு வர்றதெல்லாம் கர்மா காரணம். அதுக்கப்புறம் மானசத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மானச துக்கத்துக்கு எது காரணம்னா வாசனை. சரி, இந்த வாசனையில் என்ன அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா, மானச துக்கத்துக்கு மெயினாக நீங்கள் வந்துருங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, இஷ்டஸ்ய அப்பிராப்தி அனிஷ்டஸ்ய பிராப்தி. ஒரே ஒரு விஷயம்தான், நான் இஷ்டப்படாதது வந்து பார்த்தீங்கன்னா இஷ்டப்பட்டது கிடைக்கல, நான் இஷ்டப்பட்டது கிடைக்கல, இஷ்டப்படாததெல்லாம் எனக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கு. இதான் மானச துக்கத்தோட ரீசன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இஷ்டம்ன்றதும் அனிஷ்டம்ன்றதும் எதில் சேர்ப்பீங்க? வாசனா. எனக்கு இது பிரியமானதுன்றதும் வாசனை, எனக்கு இது பிரியமில்லைன்றதும் வந்து பார்த்தீங்கன்னா வாசனை. சுகானுஷயி ராகக துக்கானுஷயி துவேஷக. அப்ப மனசோட எல்லா துக்கங்களுக்கும் காரணம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்லா கிளியரா சொல்லிடலாம், எல்லா மானச துக்கங்களுக்கும் காரணம் வாசனா. வேற நான் சந்தோஷப்படுறேன் அப்படின்னா அதுக்கும் காரணம் வாசனை,
நான் துக்கப்படுறேன் அப்படின்னா அதுக்கும் காரணம் வாசனை. அதான் இங்க சொல்லும் போது வர்த்தமான அத்வனி. ஆமா, தீதும் நன்றும் பிறர் தரவாரா, நல்லதும் கெட்டதும் பிறர் தர முடியாது. நாதத்தே கஸ்யசித் பாபம் நச்சைவ சுக்ருதம் விபுகு அஜ்ஞானேன ஆவிருத்தம் ஞானம் தேன முஹ்யந்தி ஜந்தவக, கீதாலேயே சொல்றார். அப்ப பாத்தீங்கன்னா நல்லதும் யாரும் கொடுக்க முடியாது, எடுக்க முடியாது. அவனோட இது பாத்தீங்கன்னா மனசுல இருக்க வாசனைகள் அது மெதுவா மெதுவா வெளிப்படும் போதெல்லாம் ராகத்வேஷம்ன்ற வாசனைகள் வெளிப்படும் போதெல்லாம் சுகத்தையும் துக்கத்தையும் ஒருத்தன் அடைஞ்சுக்கிட்டே இருக்கலாம். அப்ப வர்த்தமான அத்வனி, வர்த்தமான காலத்துல பிரசன்ட்ல துக்காதி வாசனா சித்திரம். சித்திரம்ன்றதுக்கு அர்த்தம் விதவிதமானதுன்னு அர்த்தம், வெரைட்டி, கலர்ஃபுல்லான வெரைட்டியான கலர்ஃபுல்லான வாசனைகள். துக்காதி அப்படின்னு அர்த்தம் வெறும் துக்கம் மட்டும் இல்லை, துக்கம் சுகம் மோகம் இது மாதிரி அநேக விதமான சித்திரமான விசித்திரமான அநேக வித கலர்ஃபுல்லா இருக்கிற வாசனைகள் பாத்தீங்கன்னா என்ன பண்ணுது அப்படின்னா சாதிகாரம் அசங்கேயம் பரிணாமசீலம் சித்தம். இந்த சித்தத்துல என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா சாதிகாரம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அதிகாரத்தை உடையது. வாசனைகளுக்கு ஒரு அதிகாரம் இருக்கு, சித்தத்துக்கு ஒரு அதிகாரம் இருக்கு. அதிகாரம்னா ரைட்ஸ், ராயல் ரைட்ஸ் இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன ரெண்டு அதிகாரம் சொல்லியிருக்கோம். என்ன அதிகாரம்? போக அபவர்க தாத்ருத்வம் அதிகாரம், சித்தஸ்ய அதிகாரம், குணஸ்ய அதிகாரம். இந்த 3 குணங்கள் இந்த சித்தம், இதுக்கு ஒரு அதிகாரம் இருக்கு. இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சுகதுக்க போகங்களை கொடுக்கிறது தான் இந்த சித்தத்தோட அதிகாரம். அப்ப சாதிகாரம் அப்படின்னு என்ன அர்த்தம்? அதிகாரத்தோடு கூடியதாக. அசங்கேயன்னா என்ன அர்த்தம்? எண்ணிக்கையில் அடங்காத. இந்த சித்தம் பாத்தீங்கன்னா 1-2 வாசனை மட்டும் இல்லைங்க, கண்ட வாசனைகள்லாம் இருக்கு. சுகம் துக்கம் மோகம் அப்படின்னு ஏகப்பட்ட ஐட்டங்கள், எண்ணிக்கையில் அடங்காத வாசனைகள். அது எல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா அதிகாரத்தோட இருக்கு. அதிகாரம்னு என்ன அர்த்தம்? நமக்கு போகத்தை கொடுக்கறதுக்காகவே அதிகாரத்தோட ஃபுல் பவர்ல இருக்கு. நம்ம சொல்லுவோம்ல XMLA ஏதாவது பண்ண முடியுமா? ஒன்றும் பண்ண முடியாது. சிட்டிங் எம்எல்ஏட்ட பவர் இருக்கு, சிட்டிங் மந்திரிட்ட பவர் இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சாதிகாரம்ன்றதுக்கு அர்த்தம் சிட்டிங்ல இருக்கிற பவர்ல இருக்கிற இந்த சித்தமானது எண்ணிக்கையில் அடங்காத வாசனைகளோடு பரிணாமசீலம். ஒரே மாதிரி இருக்குமா? இப்ப நம்ம நினைக்கிறோம், ஆஹா மனசு ரொம்ப பிரசன்னமா இருக்கு ஜி, சாந்தமா இருக்கு அப்படின்னு. அப்படி இருக்காதே, அதான பிரச்சனை. இப்ப சத்துவகுணம் போயிட்டு இருக்கு. சத்துவகுணம் போயிட்டு இருக்கும் போதே பாத்தீங்க அப்படின்னா இப்போ இந்த பிரசன்ட் மட்டும்தான் இப்ப நமக்கு தெரியும். கிளாஸ் முடிஞ்சதுக்கு பிறகு என்னென்னலாம் ஆகும்னு நமக்கு தெரியாது. ஈவினிங் படுத்து தூங்குற வரைக்கும் பாத்தீங்கன்னா 10 விதமா மாறிக்கிட்டே இருக்கும். மனநிலை மாறிக்கிட்டே இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதோட சுபாவமே பாத்தீங்கன்னா அதானே. என்னது? சலம் குணம் விருத்தம் க்ஷிப்ர பரிணாமி, சதா பரிணமிச்சுக்கிட்டே இருக்கிறது. 3 குணங்களை உடையது. இதோட சுபாவமே சலம் தான், அசைகிறது தான். அப்ப பாத்தீங்கன்னா பரிணாமசீலம்னு சொல்லிட்டார். இந்த சித்தம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா பரிணாமத்தை உடையதா, எண்ணிக்கையில் அடங்காத வாசனைகள், அசங்கேயா எண்ணிக்கையில கவுண்ட்லெஸ்ஸான வாசனைகளை உடையதா. சாதிகாரன்னு என்ன அர்த்தம்? நல்லா பாத்தீங்கன்னா சிட்டிங் எம்எல்ஏ மாதிரி உட்கார்ந்துக்கிட்டு பவர்ல இருந்துகிட்டு போகத்தை கொடுக்கறதாவும் இந்த சித்தம் பாத்தீங்கன்னா இருக்கிறது. இதுக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா போகியதாம் ஆப்பன்னம். போகியதாம் ஆப்பன்னம்னா நமக்கு பாத்தீங்கன்னா போகியத்தை அடைந்ததா இருக்கு. இந்த சமயத்துல நமக்கு போகிய வஸ்துவா இருக்கு. இப்ப போகம் கொடுக்கறது யாரு? சித்தம் போகம் கொடுக்குது, நான் போகம் பண்றேன். இந்த சித்தம் பாத்தீங்கன்னா எனக்கு போகிய வஸ்துவா இருக்கு. புருஷன் பாத்தீங்கன்னா எதை பார்க்கறான்? சித்தத்தை பார்க்கறான். சித்தம் என்ன பண்ணுது? விஷயத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுது, வாசனைக்கு ஏற்ற மாதிரி மாறுது. வாசனைக்கு ஏற்ற மாதிரி மாறும்போது சுக வாசனை வரும்போது சுகமா இருக்கும், துக்க வாசனை வரும்போது துக்கத்தை போகம் பண்றோம், மோக வாசனை வரும்போது மோகத்தை போகம் பண்றோம். அப்ப இந்த புருஷன் என்ன பண்றான்? சித்தத்தோட பரிணாமத்துக்கு ஏற்ற மாதிரி இவன் போகத்தை அடைகின்றான். போகியதாம் ஆப்பன்னம், போகிய வஸ்து தன்மையை அந்த சித்தம் அடையும் போது அதுக்கு பேரு பந்த இத்யுச்யதே. இதுக்கு பேர் தான் என்ன பேரு? பந்தம்னு பேரு. அப்ப பந்த காலத்துல பாத்தீங்கன்னா இந்த சித்தம் என்ன பண்ணிட்டு இருக்கு?
அப்படின்னா பரிணமிச்சுக்கிட்டே இருக்கு. எப்படி பரிணமிக்குது? சுகதுக்க மோகம்னு பரிணமிச்சுக்கிட்டே இருக்கு சதா காலமும். ஏன் அப்படின்னா ஃபுல் பவரில் உட்காந்துக்கிட்டு போகம் கொடுத்துக்கிட்டு ஃபுல் பவரில். ஏன் ஃபுல் பவரில் உட்காந்துருக்கு அப்படின்னா நம்ம இன்னும் திரஷ்டா திருஷ்யத்தோட வந்து பார்த்தீங்கன்னா விவேகம் பண்ணாமல் என்னோட ஒய்ஃபோட ஆலிங்கனம் பண்ணிட்டு நான் உட்காந்துருக்கேன். யார் ஒய்ஃப்? நம்ம எல்லாம் ஒய்ஃப் யார்? சித்தம் தான் நம்மளோட ஒய்ஃப், அவித்யா தான் நம்ம ஒய்ஃப். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்து 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 இருக்கோம், விடவே மாட்டேன்றோம், கையை விடவே மாட்டேன்றோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கூடையே இருக்கிறதுனால இது என்ன பண்ணுது, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் பண்ணாமையே இருக்கிறதுனால இந்த சித்தம் பரிணமிக்க 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 அதோட பரிணாமங்கள் எல்லாத்தையும் நாம் போகம் பண்ணிக்கிட்டு சுகியா துக்கியா மோகியா அவஸ்தப்படுறேன். இதுக்கு பேர் தான் பந்தம் என்று சொல்லப்படுகின்றது. அதுக்கப்புறம் தத்துவ ஞானே சதி. இந்த நிலையில ஒருத்தருக்கு மெதுவா மெதுவா குருநாதர் கிடைக்கிறார். சப்தங்களை உருட்டிக்கிட்டு, நிறைய பேருக்கு இந்த திரஷ்டா திருஷ்யத்தோட விவேகமே புரியல. நீங்க போய் வெளில போய் பாருங்க. அதை தான் 13:2 நான் வந்து திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். பாருங்க பாருங்க பாருங்கன்னு ஏன் சொல்றேன்னு தெரியுங்களா உங்களுக்கு? ஏதான் பஷ்ய, அங்கதான் ஆரம்பிக்குது உபதேசம். கீதா உபதேசம் எங்க ஆரம்பிக்குது? ஏதான் பஷ்ய. முடியறது என்னது? பறவையாக்க நேத்து இது இல்லை, இது நான் இல்லை, இது நான் இல்லை. மொத்த வேதாந்தம் என்ன தெரியுங்களா உங்களுக்கு? திரஷ்டா திருஷ்யத்தை பிரிக்கிறது தான், வேற எதுவும் இல்லை. க்ஷேத்திரஜம் சாப்பி மாம்பித்தி சர்வ க்ஷேத்திரேஷு பாரத. சிம்பிளாக முடிச்சிட்டார். பகவான் பக்தினா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பகவான் தான் உள்ள பார்க்குறவனா இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டா அதான் தத்துவ ஞானம். பிரித்து பிரித்து பார்க்கறது தான் தத்துவ ஞானம். இதை விட்டுட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேற வேற சப்தங்கள் எல்லாம் உருட்டிக்கிட்டு இருந்தாலும் அதெல்லாம் ஆகாது. மற்ற எல்லா சப்தங்களையும் நம்ம அறிஞ்சிக்கிறதுக்கு காரணம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் திருஷ்யம், நான் தர்ஷ்டான்னு தெரிஞ்சுக்கிறது தான். எப்போ வந்து பார்த்தீங்கன்னா தத்துவ ஞானே சதி, தத்துவத்தை பற்றின ஞானம் ஒருத்தருக்கு உண்டாகுதோ, என்ன தத்துவம்? நான் தர்ஷ்டா, இந்த சித்தம் திருஷ்யம். சித்தம் திருஷ்யம், சித்தத்தில் உண்டாகிற பரிணாமங்கள் எல்லாம் திருஷ்யம். இந்த தத்துவ ஞானம் ஒருத்தருக்கு நல்ல திருட நிச்சயம் உண்டாயிடுச்சு அப்படின்னா அப்போ என்ன பண்ணுவோம்? நம்ம மனசு வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாற்றம் நடந்தாலும் ஒரு சாலிடாக நிற்கணும். கன்ஃபியூஸ் வரும், விதவிதமான தாட் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா வரும். ஐயோ எனக்கு இவன் கெட்டது பண்ணிட்டானே, அது நல்லது பண்ணிட்டானே, பழைய பழைய நினைவுகள்லாம் வரும், பழைய வாசனைகள்லாம். 30 வருஷத்துக்கு முன்னாடி செத்து போன எலியெல்லாம் வெளியில் வரும். எனக்கு ஒரு நாள் வந்துச்சு, ஒரு சின்ன பையன், நான் வந்து 6th 7th படிக்கும்போது என் ஃப்ரெண்டாக ஒருத்தன் இருந்தான், ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். 2 பேரும் ஒரே இதாக ட்ராவல் பண்ணுவோம். அவன் திடீர்னு எனக்கு அப்படியே ஆப்போசிட்டாக மாறிட்டான். நான் சொல்கிறது எப்போ? 6th படிக்கும்போது. 2 பேரும் ஒரே ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுவோம், ஒரே ஸ்கூலில் படித்தோம். அவன் வேறு ஸ்கூல், நான் வேறு கிளாஸு, நான் வேறு கிளாஸு. அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேணுன்னே 2 பேருக்கும் ஃபைட் வந்ததுக்கு பிறகு அவனோட முழு நேர தொழில் என்னென்னா என்னை டார்ச்சர் பண்ணுறது தான். நான் வேறு ஸ்கூல் மாறி போகிற வரைக்கும் 2 வருஷம் வந்து பார்த்திங்கன்னா என்னை வந்து பார்த்திங்கன்னா டெய்லி வந்து டார்ச்சர் பண்ணி திடீர்னு ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா தூங்கிட்டு இருக்கும்போது வேக்கப் ஆனதுக்கு பிறகு பழைய வாசனை வந்துடுச்சு. எத்தனை வருஷம் யோசிச்சு பாருங்க. ஐயோ, 45 வருஷத்துக்கு 40 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. அந்த பையன் நம்மளை வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஹர்ட் பண்ணிகிட்டே இருந்தானே, டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். ஒரு அரை மணி நேரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சித்தம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாசனை எப்படி வந்துச்சு? அந்த வாசனை என்ன 40 வருஷமாக வரவே இல்லை, திடீர்னு எப்படி இந்த வாசனை வந்துச்சு? ஸ்டோர் ரூமில் இருக்குல்ல, எப்படி இருந்துச்சு? ஸ்டோர் ரூமில் சக்தி ரூபமாக இருந்துச்சு. இல்லை, சக்தி ரூபமாக இருந்துச்சு அப்படின்னா சாதிகாரத்தில் பதவியில், இந்த சித்தம் பதவியில் இருக்குல்ல. என்ன பதவியில் இருக்குது? எனக்கு சுகத்துக்குத்தை கொடுக்கறதுக்காகவே இந்த பதவியில் உட்கார்ந்துருக்கு இந்த சித்தம். ஃபுல் பவரில் சாதிகாரத்தோடு இருக்குது. அப்போ இது என்ன பண்ணும்? இவன் நிம்மதியாக இருக்கானே, இவன் எப்படி நிம்மதியாக இருக்கணும்? சாந்தமாக இருக்கான். ஐயோ இவன் சாந்தமாக இருக்கான்ப்பா, சந்தோஷமாக இருக்கான். பழைய ஃபைலெல்லாம் எடுத்து உனக்கு ஓப்பன் பண்ணி காட்டு. பழைய ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடுச்சு. ஐயோ என்ன அந்த பையன் என்னமா பண்ணான்? அது கடந்து போச்சு எப்போ. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சித்தத்தை ஆக்கிரமிச்சுக்கிட்டு நம்ம மனசு வந்து பார்த்திங்கன்னா அப்படியோ இப்படி பண்ணிட்டானே என்ன அப்படி. இதே மாதிரி தானே எல்லாத்துக்கும். செத்து போன எலி எல்லாம் வெளியில் வரும். 40 வருஷத்துக்கு முன்னாடி செத்து போன எலி, 10 வருஷத்துக்கு முன்னாடி செத்து போனது எல்லாம் வெளியில் வந்து ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். நல்லது கெட்டது எல்லாம் கலந்து கட்டி வந்து பார்த்தீங்கன்னா இதில் நல்லது அதிகமாக கெட்டது அதிகமாக? கெட்டது மட்டும்தான். யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரோட ஜீவனத்துலேயும் ரொம்ப நல்லது அப்படின்னு பார்த்தா ரொம்ப கம்மி. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கெட்டது தான் நடந்திருக்கும், நம்ம விருப்பப்படாததான் நடந்திருக்கும். அதெல்லாம் இந்த மனசில் வந்து பார்த்தீங்கன்னா மெதுவாக வெளிப்பட ஆரம்பித்தோன்னே தத்துவ ஞானம் வந்து பார்த்தீங்கன்னா வரா சொல். ஆமாம், நான் ஒரு மனசு சஞ்சலமாகுதுன்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஏதோ ஒரு ரீசன் இருக்குன்னு கண்டுபிடிச்சிங்க.
ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா என்ன பண்ணணும், ஸ்மெல் வருதுன்னா என்ன அர்த்தம், ஏதோ செத்து போயிருக்குன்னு அர்த்தம். வீட்டுக்குள்ளார செத்து போயிருந்தா தான் பேட் ஸ்மெல் வரும். ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன டிடெக்ட் பண்ணணும், தேடி வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்க்கணும். நம்ம மனசுக்குள்ளே இருந்து என்ன ரீசன், என் மனசு வந்து பார்த்தீங்கன்னா சஞ்சலிக்குதே, டிப்ரெஸ்ட் ஆகுதே, ஒரு 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 ஹாப்பினஸ் இல்லையே, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா அது என்ன ஆயிருக்கும் அப்படின்னா பழைய வாசனையிலேருந்து ஏதாவது வந்து வெளியில் வியக்தமாயிருக்கும். வியக்தமானது அப்படின்னு கண்டுபிடிச்சோன்னே நம்ம என்ன பண்ணுறோம், அதோட சிங்க் ஆகி, ஏற்கனவே சிங்க் ஆகி தானே இருக்கும் சித்தத்தோட நம்ம. அப்போ சிங்க் ஆகி நம்ம என்ன பண்ணுறோம், ஐயோ இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்னு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா போகத்தை அனுபவிக்கிறோம். போகத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கும் போதே அது எவ்வளோ நேரம் ஆகும், ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம், சிலது 3 மணி நேரம் 4 மணி நேரம், சிலது வந்து பார்த்தீங்கன்னா அரை நாள் 1 நாள், சிலது வந்து பார்த்தீங்கன்னா 1 வாரம், அவ்வளோலாம் 1 வாரம்லாம் இல்லை. அடுத்தடுத்து காரியங்கள் பண்ணும்போது என்ன ஆயிடுது, அது போயிடுது, ரிமூவ் ஆயிடுது, வேற ஒன்று வந்துடுது. அப்போ சித்தம் எப்படி ஆயிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, துக்கமும் நிலையா இல்லை, சுகமும் நிலையா இல்லை, மோகமும் நிலையா இல்லை, சைக்கிளிங் போயிட்டே இருக்கு, வாசனைகள் வெளியில வந்துகிட்டே இருக்கு. இந்த சித்தம் டைமுக்கு ஏற்ற மாதிரி ஃபீடிங் நடந்துகிட்டே இருக்கு, இது நமக்கு போகம் கொடுத்துக்கிட்டே இருக்கு. என்னைக்காவது ஒரு துக்கம் நின்னுச்சா, இல்லை. சுகமாவது நின்னுச்சா, இல்லை. அப்போ சுகமும் துக்கமும் மாறி மாறி வந்துகிட்டே இருக்கு. ஃபீடிங் பண்றது யாரு, இந்த சித்தம் தான் ஃபீடிங் பண்ணிக்கிட்டு இருக்கு நமக்கு. இதை வந்து பார்த்தீங்கன்னா தெளிவா புரிஞ்சுக்கிட்டு இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு தாட்டு வரும்போதே தத்துவ ஞானம் என்னது வேலை செய்யும், திருஷ்யம், சொப்பனவத்து, மித்யா, நான் பார்க்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எதெல்லாம் சித்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விருத்தி ரூபமாக வருதோ இது எல்லாம் என்னால் பார்க்கப்படுவது. நான் திரஷ்டா, இது திருஷ்யம். நான் நித்திய சுத்த முக்த சுபாவம், நான் சதா சைத்தன்ய மாத்திரம். எனக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சித்தம் காட்டுற எந்த ஃபில்முக்கும் சம்பந்தம் இல்லை, நான் பார்க்கிறவன். இது எல்லாம் பொய், இந்த மாயா காட்டுற வேலையெல்லாம் பொய், சொப்பன மாதிரி அப்படின்னு திரும்ப 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 எந்த தாட்டு வந்தாலும் அந்த தாட்டை வந்து ஆப்ஜெக்ட் பண்ணினீங்கன்னு வச்சுங்களேன், என்ன ஆகும், அதுக்கு பேர் தான் தத்துவ ஞானம்னு பேர். இந்த தத்துவ ஞானத்தை யூஸ் பண்ணி உடனே வந்துருமா? ஆமாம், அதுதான் சாலிட், அதுதான் முடிவானது. நீங்கள் அதுக்கு முன்னாடி வேறு என்னென்னலாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் யூடியூப்பை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வந்து பார்த்தீங்கன்னா மோட்டிவேஷன் கிளாஸஸ்லாம் நிறைய எடுக்கிறவங்க நிறைய இருக்காங்க. உங்களை மோட்டிவேட் பண்ணுறதுக்கெல்லாம் நிறைய மெத்தட்ஸ்லாம் சொல்கிறாங்க. ஆனால் எல்லா மெத்தட்ஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெம்பரவரி ரிலீஃப், டெம்பரவரி. அப்போ வாஸ்தவம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தத்துவ ஞானத்தினால தான் அதை நிவர்த்தி பண்ண முடியும். தத்துவ ஞானம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் திரஷ்டா, இது திருஷ்யம், நான் திரஷ்டா, இது திருஷ்டம். ஆனால் இது வர்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பிரயத்தனம், பெரிய பேக்ரவுண்டு தேவைப்படுது. அதுக்காக தான் மனசு சத்துவ குணத்தில் அதிகமாக நிற்க வைக்கிறோம், சத்துவகுண காரியமாக பண்ணுறோம், ரஜோகுணத்துக்கு போகாமல் இருக்கும், விவகாரங்கள் அதிகம் ஈடுபடாமல் இருக்கிறோம். மனசை பார்க்கறது மட்டும்தான் அனுஷ்டானம். மனசை பார்த்துக்கிட்டே இருக்கிறது, பார்க்க இது வந்து திருஷ்யம், இது திருஷ்யம், இது திருஷ்யம், இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து போகிறது, நேற்று இல்லை இன்னைக்கு இருக்கு, இன்னைக்கு இருக்கிறது நாளைக்கு இருக்காது, இந்த க்ஷணத்தில் இருக்கிறது முந்தின க்ஷணத்தில் இல்லை இப்போ இருக்கு, திரும்ப என்ன ஆகிடும், அது சக்தி ரூபத்தில் திரும்ப போயிடும். வந்து போயிட்டே இருக்கிறது, சொப்பன மாதிரி தெரியுது, இது பொய். எல்லாமே டெம்பரவரி, எல்லாமே டெம்பரவரி. ஆனால் அந்த பிராணாயாமமும் ஜபமும் உங்களோட சத்துவகுணத்தை அதிகப்படுத்தி என்ன பண்ணும், பார்க்குற சாமர்த்தியத்தை அதிகப்படுத்தும். நீங்கள் மெயின் வந்து பார்க்குற சாமர்த்தியத்துக்கு வரணும். நீங்கள் வெறும் பிராணாயாமம் ஜபத்தை மட்டும் பண்ணிக்கிட்டு அதோட தாற்பயம் தெரியாமல் விட்டுட்டீங்கன்னா, தத்துவ ஞானம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பிராணாயாமம் இல்லை வந்து ஜபமும் வந்து பார்த்தீங்கன்னா தத்துவ ஞானத்துக்கு ஹெல்ப் பண்ணுறது. நம்ம பிராணாயாமத்தை மட்டும் பண்ணிட்டு தத்துவ ஞானத்துக்கு வரலன்னா ஆமாம், நீங்கள் சத்துவகுணம் வந்தாவே பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. சத்துவகுணம் அதிகமாகவே உங்களுக்கு பார்க்குற சாமர்த்தியம் அதிகமாகிட்டே போகும். நீங்கள் பார்க்கணுன்னு கூட அவசியம் இல்லை. நீங்கள் சத்துவகுணம் அதிகமாக இல்லாமல் நீங்கள் பார்க்கணுன்னு ட்ரை பண்ணால் கூட உங்களால் என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. ஏன்னா சத்துவகுணம் தான் மெயின். அங்கே நீங்கள் விவகாரத்தில் ஈடுபடுங்க, பரப்பரன்னு வேலை பண்ணுங்க. பரப்பரன்னு வேலை பண்ணிக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஊர் ஃபுல்லாக வேலையை எடுத்து வச்சுக்கிட்டு நான் சித்தத்தை பார்க்கணுன்னு ட்ரை பண்ணுங்க, பார்க்கவே முடியாது. ஒரு நிமிஷ நேரம் கூட வந்து பார்த்தீங்கன்னா என்னோட மன விருத்தியை உட்காந்து பார்க்க முடியாது.
அதுக்குள்ளார வந்து அந்த சித்தம் வந்து பார்த்தீங்கன்னா பலவிதமான ஆக்காரங்களை கமிட்மெண்ட்டோட மாட்டிக்கிட்டு அது நிறைய ஃபிலிம் காட்டிக்கிட்டே இருக்கோம். நம்ம அதுக்கேற்ற மாதிரி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்போம். உட்கார்ந்து இது வேற நான் வேறன்னு பார்க்கறது சாமர்த்தியமே இருக்காது. அப்போ ரஜோகுணம் க்ஷீணமாக ஆக 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 தான் உங்களுக்கு சத்துவகுணம் அதிகமாக தான் உங்களால் பார்க்குற சாமர்த்தியமே உண்டாகும். அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு பிராணாயாமத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 ரவுண்டு பிராணாயாமத்தை காலையில் பண்ணுங்க. அப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் ஜபம் பண்ணி முடிங்க. அகார உக்கார மகாரம் பண்ணுங்க. ஓங்காரத்தை அகார உக்கார மகாரம் பண்ணதுக்கு பிறகு ஒரு 15-20 நிமிஷம் என்ன பண்ணுங்க, 10 நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் மனசை பார்க்கறத மட்டும் வச்சுங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மனசை பார்க்கறது எடுத்தோன்னே பண்ண முடியுமா? எடுத்தோன்னே பண்ண முடியாது. அதுக்காக தான் 10 பிராணாயாமம். சஞ்சலத்தை வந்து ரஜோஹந்தி ரஜஸை வந்து பார்த்தீங்கன்னா நாசம் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் பிராணாயாமம் வந்து பார்த்தீங்கன்னா ஏகாகிரம் பண்ணுறதுக்கு தாரணா. அதுக்கப்புறம் வந்து இது பிராணாயாமம் ரஜஸை வந்து நாசம் பண்ணுறதுக்கு. ஜப்பம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மனசு நல்லா வந்ததுக்கு பிறகு நீங்கள் விற்த்தியை பார்க்க ஆரம்பிக்கலாம். அப்போ விற்த்தியை பார்க்கறது தான் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான தத்துவஞானம் அப்படின்னு பேர். இந்த தத்துவஞானே சதி, தத்துவஞானம் என்னது? அகம் திரஷ்டா இதம் திருஷ்யம், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாம் திருஷ்யம் அப்படின்ற தத்துவஞானம் உண்டாகிற நிலையில நிரதிகாரம் அதீத அத்வனி பிரவேசிதம். எப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம ஹேய ஹேத்து எது? ஹேயம்னா தியாஜ்யம். திரஷ்டு திருஷ்ய சம்யோகயோகோ ஹேய ஹேத்து சூத்திரம் பார்த்துருக்கோம். இந்த திரஷ்டாவும் இந்த திருஷ்யமும் ஒன்னோட ஒன்று இணைஞ்சு இருக்கிறது. இதுதான் சம்சாரம். இதை தான் தியாகம் பண்ணணும். அப்போ நான் தத்துவ ஞானத்தை வச்சுக்கிட்டு திரஷ்டா வேற திருஷ்யம் வேறன்னு நான் செப்பரேட் பண்ணும்போது இது எப்போ அதிகாரம் உடையதாக இருக்குது? இதோட சேர்ந்து இருந்தால் இதுக்கு அதிகாரம் வந்துடுது. சித்தம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகாரம் என்ன அதிகாரம்? போகத்தை கொடுக்குற அதிகாரம், போக தாத்திருத்துவம். அப்போ இது செப்பரேட் ஆயிடுச்சு அப்படின்னா நான் இந்த சித்தத்தை பார்க்க ஆரம்பித்தோன்னே இது என்ன பண்ணுது? சுகுமார தரம்னு நம்ம பார்த்துருக்கோம்ல, என்னாகும்? கோணி நான் வெக்கம் வந்து இது என்ன பண்ணும்? நம்ம பார்வையிலேருந்து ஒளிஞ்சிக்கும். அப்போ என்ன ஆகும்னா இதுக்கு அதிகாரம் எல்லாம் ஐயோ இவன் நம்மளை பார்க்க ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சகிக்காதான். புருஷனுடைய பார்வையை பிரகிருதி சகிக்க மாட்டாள். என்ன இது பாருங்கண்ணா, சித்தாந்தம் பாருங்க. சகிக்க பாருங்க, எப்போ நீங்கள் மனசை பார்க்குறீங்களோ அப்போ மனசு வந்து காண போயிடும். மனசு வந்து பார்த்தீங்கன்னா கண்டபடி காரியம் பண்ணும். நீங்கள் பார்க்காத வரைக்கும். நீங்கள் எப்போ உத்து பார்க்க ஆரம்பிக்கிறீங்களோ சாப்பிடணும் அப்படியே அடங்கி போய் உட்காந்துரும், தாட்டே வராது. அப்போ சித்தத்தை பார்க்கறது தான் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான காரியம். அப்படி பார்க்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அதோட அதிகாரம் என்ன ஆகிடும்? போகத்தை கொடுக்குற அதிகாரம் சாதிகாரமாக இருந்தது நிரதிகாரம் சதி. அது என்ன ஆயிடுது? நிரதிகாரத்தை அடைந்ததாக ஆகிவிடும். நிரதிகாரனா அதிகாரம் போயிடுச்சு. அப்போ அதிகாரம் எது வரைக்கும்? நீங்கள் சித்தத்தை பார்க்காத வரைக்கும், அந்த சித்தத்தோட சேர்ந்து இருக்கிற வரைக்கும் அதிகாரம் போகத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். சித்தத்தை பார்க்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அதுக்கு அதிகாரம் போயிடும். அதிகாரம் போன மாத்திரத்தில் அதீத அத்வனி பிரவேசிதம். உங்களுடைய கர்மாக்கள்ல நிறைய இருந்திருக்கும்ல, போகம் கொடுக்கறது, வாசனைகள், கர்மாக்கள். இது எல்லாம் என்ன ஆயிடுது அப்படின்னா ப்ரெசண்ட்ல போகம் கொடுத்துக்கிட்டு இருந்தது அது பாஸ்டுக்கு போயிடுது. பாஸ்டுக்கு போனாலும் இருக்குமா இருக்காதா? இருக்கதான் செய்யும். எங்க இருக்கும்? அதோட காரணத்தில், அந்த வாசனைகளோட காரணத்தில் இருக்கும். இந்த வாசனைகளுக்கு எது காரணம்? அவித்யா க்ஷேத்திரம் உத்தரேஷாம். அப்போ அந்த அவித்யான்ற குடவுனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாசனைகள் எல்லாம் சக்தி ரூபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பீஜ ரூபத்தில், சக்தி ரூபத்தில் அந்த சித்தத்தில் வந்து அவித்யாவோட ரெப்ரசன்டேட்டிவ் எது? சித்தம். அந்த சித்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் வெளிப்படாத அவஸ்தையை அடைந்து, அப்போ இந்த நான் பார்க்க இந்த சித்தத்தை பார்க்க எல்லா வாசனைகளும் வெளிப்படாம சக்தி ரூபமா அந்த சித்தத்துல போய் அடங்கிவிடும். அப்போ என்ன ஆகுது? அதீத அத்வனி பிரவேசிதம். அதீத்தம்னா கடந்து போன வாசனைகளா அது போய் நல்லா ஸ்டோர் ரூம்ல போயிடுது. போன மாத்திரத்துல பிரவேசிதம் பிரவருத்தி ஆத்மனா சதபி. அது வந்து பார்த்தீங்கன்னா பிரவேசிதம் பிரவருத்தி ஆத்மனா, அது உள்ள நுழைந்ததாக ஆகி கொண்டு, அப்போ வெளிப்படலை. பாஸ்ட்ல இருந்தது பாஸ்ட், இது ஃபியூச்சரில் இருந்தது ப்ரெசண்ட்டுக்கு வந்துச்சு. ப்ரெசண்ட்டில் இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்ட்டுக்கு போயிடுச்சு. பாஸ்ட்டுக்கு போனதுக்கு பிறகு நம்ம ஏற்கனவே 3:13 ஒன்று பார்த்துருக்கோம் பரிணாமத்தை பற்றி. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபியூச்சருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதிர்காலம் இருக்குது.
மண்ணில் வந்து பானை எப்படி இருக்கு, ஃபியூச்சர் பானையாக இருந்துச்சு. அந்த பானைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெசண்ட்டுக்கு வர்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பரிணாமம் இருக்குது. அதே நேரத்தில் எதுக்கு பாஸ்ட்டுக்கு போயிடுச்சோ அந்த பாஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப அது ப்ரெசண்ட்டுக்கு வர்றதில்லை, அதுக்கு பரிணாமம் இல்லை அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். அதீத்தம் வந்து பார்த்தீங்கன்னா கடந்து போனது. அப்போ இந்த வாசனைகள் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வாசனைகள் எல்லாமே அந்த ஸ்டோர் ரூமில் போய் கடந்தது அப்படின்ற நிலையை அடைஞ்ச பிறகு சதப்பினா அந்த இடத்துல அந்த சித்தத்தில் அது இருந்தாலும் கூட எந்த ரூபத்தில் இருக்கு, வெளிப்படாமல் சக்தி ரூபத்தில் இருந்தாலும் கூட வித்தான பீஜஸ்ய கர்த்தவ்ய புருஷார்த்தஸ்ய கிருதத்வாத் ந புனர் ஆவர்த்தத இத்தியர்த்தக. அருமையானது. புனக வித்தான பீஜஸ்ய, திரும்பவும் அது வந்து பார்த்தீங்கன்னா வித்தானம்னா விவகாரத்தில் வெளிப்படுவதில்லை, வித்தான அவஸ்தை அது அடைவதில்லை. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது பீஜ ரூபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாசனைகள்லாம் பீஜ ரூபத்தில் அவித்யானா சித்தத்திலேயே இருந்துகிட்டு இருக்கு. கர்த்தவ்ய புருஷார்த்தஸ்ய, இந்த சித்தம் என்ன பண்றது, இந்த சித்தத்தோட வேலை, அவித்யாவோட வேலை என்னது, புருஷனுக்கு போகம் கொடுக்கறது. போகம் கொடுத்து முடிச்சிருச்சு அப்படின்னா என்ன ஆகுது, எவன் எப்போ இந்த வைராக்கியத்தை அடையிறானோ, இது வேற நான் வேறன்னு பார்த்து வைராக்கியத்தை அடையிறானோ, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கர்த்தவியம், இந்த பிரகிருதியோட கர்த்தவியம் பூரணமாகுது. அதனால கர்த்தவிய புருஷார்த்தசிய கிருதத்வாத், இந்த புருஷார்த்தத்தை நல்லா அனுபவிச்சு கடைசியில் இதில் வைராக்கியத்தையும் அடைஞ்ச புருஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த போகம் வந்து பார்த்தீங்கன்னா முடிவடைந்த காரணத்தால் அது என்ன ஆகுதுன்னு கேட்டினா ந புனராவர்த்ததை, அப்ப திரும்பவும் அது இவனுக்கு போகத்தை கொடுக்க ஆரம்பிப்பதில்லை. அப்ப இந்த இடத்துல என்ன வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா பரவைராக்கியம் ஒன்று உண்டாகுது. இப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப உங்களோட மனசுல என்னோட மனசுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய தாட்ஸ் வந்து போயிட்டே இருக்கா. இப்ப முதல் ப்ராசஸ் என்ன பண்றோம், யோகா அங்க அனுஷ்டானத்தை நிரந்தரமா தீர்க்க காலம் அபியாசம் பண்றது மூலமா ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து பாத்தீங்கன்னா இதை சத்துவ குணத்தை அதிகப்படுத்தி 98% சத்துவ குணம் வரும்போது பரம்பிரசங்கியானம்னு சித்தத்தை பார்க்கறதுக்கான ப்ராக்டிஸ் பண்றோம். சித்தத்தை பார்த்து ஆனா இப்ப பாத்தீங்கன்னா முடியுமா, எவ்வளவு நேரம் பார்க்க முடியும், இப்ப முடியல. ஏன்னா வாசனைகள் இல்லை, சத்துவ குணம் அதிகமா இல்லை. மெயின் சத்துவகுணம் 95% வந்தாதான் உங்களால வந்து பாத்தீங்கன்னா இது வேற நான் வேறன்றதுல ரொம்ப நேரம் நீண்ட நேரம் உட்கார்ந்து அபியாசம் பண்ண முடியும். இப்ப சத்துவகுணம் இல்லாததுனால நம்ம என்ன பண்ணுவோம், கண்ண மூடி இப்ப 2 நிமிஷம் உட்கார்ந்தாலும் 2 நிமிஷத்துக்கு மேல உடனே என்ன ஆகுது, வெளியில அது போகுது, இது இவங்க வந்தாங்களா அவங்க வந்தாங்களா, இது நடந்துச்சா அது நடந்துச்சான்னு நம்மளை வெளியில கூட்டிட்டு வந்துடுது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா சத்துவகுணம் அதிகமா இல்லாத காரணத்தினால நம்மளால சித்தத்தை பார்க்க முடியல. வெளியில இருக்கிறதெல்லாம் பார்க்க முடியுது, வெளியில இருக்கிறது எல்லாத்தையும் பார்க்க முடியுது. ஆனா வந்து சித்தத்தை பார்க்கிற சாமர்த்தியம் ஒரு பெரிய சாமர்த்தியம். அது ஒவ்வொரு தாட்டையும் கண்ண மூடி உட்கார்ந்துட்டு ஒவ்வொரு தாட்டும் வர தாட் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்க, ரியாக்ஷன் இல்லாம பார்த்துட்டு இருக்க. திருஷ்யம் நான் திரஷ்டா, இது திருஷ்யம் நான் திரஷ்டான்னு இதை பார்க்க வந்து பாத்தீங்கன்னா அது உங்களுக்கு போகம் கொடுக்கறது என்ன ஆயிடும், நீங்கிடும். பரவைராக்கியத்தினால வந்து என்ன பண்றோம் அப்படின்னா இந்த சித்தத்தை பார்க்கறதும் கூட வந்து பாத்தீங்கன்னா நின்று போன மாத்திரத்துல இப்ப சித்தத்தோட சேர்ந்து இருந்தா தானே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது கிடைக்கும், போகம் கிடைக்கும். அப்ப சித்தத்தை நீங்க பார்க்க ஆரம்பிச்சிங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல உங்களுக்கும் அதுக்கு கொஞ்சம் கேப் வந்துருச்சு. அப்பவே இதோட அதிகாரம் கம்ப்ளீட்டா முடிஞ்சு போச்சு. இப்ப நான் என்ன பண்றேன், கொஞ்சம் தூரம் பண்ணி 3:36 வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூத்திரம் பார்த்திருக்கோம், ஸ்வார்த்த சம்யமாத் புருஷ ஞானம். என்ன பண்றோம் அப்படின்னா பார்க்கிறதையும் நிப்பாட்டிட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா பார்க்கிறதுலயும் வைராக்கியம் வந்துடுறது. பார்க்கிறதுலயும் வைராக்கியம் வந்ததுக்கு பிறகு தானே இவன் ஃபுல்லா தன்னையே பார்க்க ஆரம்பிக்கிறான், தானா இருக்கிறான். அப்ப தானா இருக்கிறதுக்கு பேரு நிரோத பரிணாமம்னு பேரு. அந்த நிரோத பரிணாமம் வந்து மெதுவா பூரணமாகும் போது ததா திருஷ்டுக்கு சுரூபே அவஸ்தானம் நடக்குது. அப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா சித்தத்துல இருக்கிற வாசனைகளை என்ன பண்ணல, 100% நீங்க ரிமூவ் பண்ண முடியாது. ஏன், சித்தத்தில் அது வந்து பாத்தீங்கன்னா சக்தி ரூபத்துல இருக்கும். அப்ப சித்தத்தை என்ன பண்றீங்கன்னா டிஸ்கனெக்ட் பண்றது மட்டும்தான், அந்நியதாக்கியாத்தி மூலமா டிஸ்கனெக்ட் பண்றது மட்டும்தான் நம்ம பண்ற மொழிய அந்த வாசனைகளை இல்லாம பண்ண முடியாது. ஏன்னா வாசனைகள் சக்தி ரூபத்துல இருக்கதான் செய்யும். ஆமா, ஆனா எனக்கும் அதுக்கும் என்ன பண்ணலாம், டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு நான் பாட்டுக்கு நானா நிக்கிறேன். இது வரைக்கும் சேர்ந்து இருந்தோம், இப்போ வந்து செப்பரேட் ஆயிட்டு. இதுக்கு பேர் தான் கைவல்யம் அப்படின்னு பேர்.
இந்த விதமா திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தன் கைவல்யத்தை அடைஞ்சவனுக்கு பிறகு அந்த திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சித்தம் வந்து இவனை திரும்ப பிடிக்கிறது இல்லை, இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போகத்தை கொடுக்கறது இல்லை அப்படின்னு முடியுது. இத்தியர்த்தா. இதோட இன்னைக்கு இருக்கட்டும், நாளைக்கு மீதியை பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நம. ஹரி ஓம். இப்போ கேளுங்க. நாளைக்கு அஷ்டமி லீவு, அஷ்டமி நவமிலேருந்து பார்க்கலாம். இப்போ சொல்லுங்கம்மா, என்ன சொன்னீங்க? இப்போ நமக்கு என்ன ஆகுதுன்னா, அதீதத்துக்கு போயிடுச்சு, சித்தத்தோடு நமக்கு டிஸ்கனெக்ட் ஆகாததுனால திரும்ப திரும்ப வெளியில் வந்துக்கிட்டே இருக்கு. ஆமாம், வெளிப்படுது எல்லாத்துலேயும். நம்ம எது வரைக்கும் வந்து நம்ம இந்த சித்தத்தை டிஸ்கனெக்ட் பண்ணாமல் விடுறோமோ, சித்தத்தோட சேர்ந்த சதிமூலே தத்விபாக்கி ஜாத்தியாயுர் போகாகா, அந்த அந்த டிஸ்கனெக்ட் பண்ணாமல் கர்மங்களும் வாசனைகளும் இருக்கிற வரைக்கும், இந்த சித்தத்தோட கனெக்ட் ஆகி இருக்கிற வரைக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை கோடி ஜென்மங்கள் ஆனாலும் நமக்கு போகம் சம்பவிச்சுக்கிட்டே இருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சித்தத்தோடு இருக்கிற, அதனால தான் அத்வைத சித்தி மாத்திரம்தான் வந்து பார்த்தீங்கன்னா மோட்சம். அத்வைத சித்தியினால தான் மோட்சம் ஒழிய, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கைலாயத்துக்கு போனால் கூட பூத்த கடங்களாக சுவாமி பக்கத்துலேயே இருந்து வந்து பார்த்தீங்கன்னா சாமரம் வீசிக்கிட்டே இருந்தாலும் கூட வந்து பார்த்தீங்கன்னா அது முடிஞ்சோட அங்கேயும் பிரச்சனை வந்துடும் போ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சுவாமி அனுப்பிடுவார். இல்லைன்னா பூத்த கணங்களுக்குள்ள சண்டை வந்து நீங்கள் திரும்ப கீழே இறங்கிடுவீங்க. அங்கேயும் போனாலும் ப்ராப்ளம் தான். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா த்விதியாத்வை பயம் பவதி ஒரு மந்திரம் இதில் கட்டோபனிஷத்தில் இருக்குது. ரெண்டுன்னு ஒன்று இருந்துச்சுனாவே அங்கே ப்ராப்ளம் தான், அங்கே பயம் தான், அங்கே ப்ராப்ளம் இருக்க தான் செய்யும். அப்போ வந்து அத்வைத சித்தின்றது தான் கைவல்யம் அப்படின்னு பேர். கைவல்யம்ல வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லாதது, தான் தான் சைத்தன்யம் மாத்திரமாக இருக்கிறது. சைத்தன்யம் மாத்திரமாக இருந்தால் தான் வந்து பார்த்தீங்கன்னா மோட்சம். சைத்தன்யத்துக்கு அந்நியமாக நீங்கள் இந்த மாயாவோட அம்சமாக இருக்கிறத எதோட சேர்ந்துருந்தாலும் சம்சாரம். இப்போ நம்மள்கிட்ட இருக்கிறது துவைத்தம் எது அப்படின்னா, இந்த சித்தம் தான் துவைத்தத்தோட ரெப்ரசன்டேட்டிவ். துவைத்தத்தை ப்ரொஜெக்ஷன் பண்ணி காட்டுறது இந்த சித்தம். இந்த சித்தத்தை வந்து டிஸ்கனெக்ட் பண்ணுறதுக்காக தான் தத்துவ விசாரம் தேவைப்படுது. நான் இல்லை, இது நான் இல்லைன்னு செப்பரேட் பண்ணி பிரித்து, என்கிட்ட இருந்து இதை பிரித்து இதை செப்பரேட் பண்ணுறது. ஆமாம் இல்லை, ஆமாம் நீங்கள் என்ன கர்மாவில் வந்து பார்த்தீங்கன்னா எது வந்து சஞ்சிதத்துலேருந்து எது மெச்சூரிட்டி ஆகுதோ அது தேகத்தை கொடுக்கும், அது தேகத்தை கொடுக்கும். அதுக்கப்புறம் அந்த தேகத்துக்கு ஏற்ற மாதிரி வாசனைகள் வந்து பழைய வாசனைகள் அதுக்குள்ளார கர்மத்துக்கு ஏற்ற மாதிரி வெளிப்பட ஆரம்பிச்சிடும். இது மாதிரி தானே போயிட்டே இருக்கு. சொல்லுங்கம்மா. ஆமாம், அதெல்லாம் இல்லை அது இல்லை அதுக்கு அர்த்தம் அது இல்லை. ஞானாக்னின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஞானாக்னி தக்த கர்மானாம். ஞானாக்னின்றதுக்கு அர்த்தமே இது வேற நான் வேறன்னு பார்க்கறது தான் அக்னி. அந்நியதாக்கியாத்தி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஞானம். அந்நியதாக்கியாத்தி ஞானம், பரம்பிரசங்கியான ஞானம். அந்த பிரசங்கியான ஞானத்தினால வந்து என்ன ஆகுதுன்னா விதைகள் வறுக்கப்படுது. விதைகள் வறுக்கப்படுதுன்னு என்ன அர்த்தம்? மித்தியாத்துவ நிச்சயத்தை அடையுது. இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நான் சத்தியம் நினச்சிக்கிட்டு இருந்தேன், அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இருந்தேன். இது திரஷ்டா, நான் திரஷ்டா, இது திருஷ்யம், இதுக்கு வந்து சுகதுக்கம் கொடுக்கறதுக்கான எந்த ஒரு இதுவும் இல்லை, இது பொய், இது வந்து சொப்பன மாதிரி அப்படின்னு நான் சொன்னேன்னா அது வந்து இல்லாமல் போனதுக்கு சமம். நான் ஏற்கனவே சொன்னேன்ல, உதாசீனப்படுத்துறது தான் வந்து பார்த்தீங்கன்னா உயிர் இல்லாமல் பண்ணுறது. ஒரு ஆள் வராரு, என்னோட எதிரி ஒருத்தர் வராரு, நான் அந்த ஆளை வந்து நிமிந்து கூட பார்க்கல, அவர் வந்து பார்த்தீங்கன்னா அலட்சியப்படுத்திட்டு நான் பாட்டுக்கு வந்ததுன்னு தெரியல போனதும் தெரியல. அவனுக்கு எப்படி இருக்கும்? அவனுக்கு சரினாடா நான் வந்தேன், அவனுக்கு கண்டுக்காமல் இருக்கானே அப்படின்னு அவனுக்கு எவ்வளோ கோபம் வரும் அவங்களுக்கு. அப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உன்னை இல்லாமல் பண்ணுறதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா உதாசீனப்படுத்துறது, அதுக்கான இம்பார்ட்டன்ஸை இல்லாமல் பண்ணுறது. இம்பார்ட்டன்ஸை வந்து இல்லாமல் பண்ணுறது தான் சாகடிக்கிறதுக்கு சமம். இப்போ இது வரைக்கும் இப்போ நம்ம கொடுத்துட்டு இருக்கோம்ல, நம்ம கொடுத்துட்டு இருக்கிறது எல்லாம் நானுக்கு அந்நியமாக இருக்கிறது எல்லாத்துக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம இம்பார்ட்டன்ஸ் வந்து நம்மளோட சாயை தான் அதில் படுது, நம்மளோட ரிஃப்ளெக்ஷன் தான் அது. எல்லாமே என்னோட சாயா, என்னோட நிழல் தான் அது. நான் இல்லை அப்படின்னா அதுக்கு சத்தியத்துவமே இல்லை. நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மனசுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன், இந்த லோகத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இது வந்து நமக்கு முன்னாடி நமக்கு துக்கத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கு, சுகத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கு. நான் இதை வந்து திருஷ்யம் அப்படின்னு தூக்கி வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடந்தாலும் அதை பற்றி கவலைப்படாமல் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் பண்ணுங்க. எந்த அளவு அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொருப்ப பிரதிஷ்டா வந்து பார்த்தீங்கன்னா உண்டாகும். நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும் போதெல்லாம் எடுத்து வச்சு ஒரு தாட் வரும்போது அதை எடுத்து வச்சு அதோட மிங்கிள் ஆகி சிங்க் ஆகும்ல, சிங்க் ஆகிட்டே இருக்கும்.
இந்த படம் என்ன பண்ணுது, இந்த ஃபில்ம் காட்டிக்கிட்டே இருக்குது, நல்ல படம் கெட்ட படம்னு எல்லாம் வந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி நம்ம அழுகுறோம், சிரிக்கிறோம், குதிக்கிறோம், எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம். ஏன் இது அதிகாரத்தில் இருக்குது, ஃபுல் பவரில் இருக்குது. ஏன் ஃபுல் பவரில் இருக்குது? அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வச்சுருக்கோம். டைவர்ஸ் பண்ணாமல் வச்சுருக்கோம். டைவர்ஸ் பண்ணணும், சித்தத்தை டைவர்ஸ் பண்ணணும், வேறு வழியே இல்லை. மனமேவ மனுஷ்யானாம் பந்த மோக்ஷயோகோ காரணம் பந்தாய விஷயாசக்தம் முக்தியை நிர்விஷயம் ஸ்மிருதம். பந்தத்துக்கும் மோட்சத்துக்கும் மனசுதான் காரணம். இந்த மனசை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கொடுத்து என்ன பண்ணிட்டோம், அது நிறைய விஷய சிந்தனையோடு இருக்குது. அந்த விஷய சிந்தனை எல்லாத்தையும் என்னோடதுன்னு ஸ்வீகாரம் பண்ணி அதோட பந்தப்படுறோம். இந்த மனசில் இருக்க தாட் எல்லாத்தையும் உதாசீனப்படுத்துங்க. உதாசீனப்படுத்த என்ன ஆகும், உதாசீனப்படுத்த அது மெதுவாக சித்தம் அடங்கி தாட்லெஸ் ஆகும். அமணிபாவம்னு பேர். அந்த அமணிபாவம் வந்தோன்னு வந்து பார்த்தீங்கன்னா யாவதேவ நிரோதவ்யம் தாவத்து ஹிருதி கதம் க்ஷயம். இந்த சித்தத்தை வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும், இந்த ஹிருதயத்தில் யார் முதல் லேயர் நான், அந்த நானில் வந்து பார்த்தீங்கன்னா நிற்கிற வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சித்தத்தை வந்து பார்த்தீங்கன்னா நிரோதம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். யாவதேவ நிரோதவ்யம் தாவது ஹிருதி கதம் ஷயம். இந்த ஹிருதயத்தில் இருக்கிற நானில் போய் இந்த சித்தம், இந்த ஷேடோ வந்து ஒரிஜினலில் போய் லயமாகிற வரைக்கும், நாசமாகிற வரைக்கும் இந்த காரியத்தை வந்து இது பொய்ன்னு தாட்டு, எந்த தாட்டு வந்தாலும் பொய் திருஷ்யம் சொப்பன மாதிரி வந்து போகிறது அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்தோம். அப்படின்னா மெதுவாக அது ஸ்லோ டவுன் ஆகி சித்தம் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணுவதற்கு எண்ணமே இல்லாமல் அது அடங்கிரும். ஏத்தத்து ஞானம்ச்ச மோக்ஷம்ச்ச. இதுதான் ஞானம், இதுதான் மோக்ஷம். இதுக்கு அந்நியமாக இருக்கிறதெல்லாம் கிரந்த விஸ்தரகா. இதுக்கு அந்நியமாக இருக்கிறதெல்லாம் வெறும் நூல் அறிவு மட்டும்தான். அதனால் ஒரு மண்ணாங்கட்டி ஆகாது. அப்போ நம்ம தான் பண்ணணும். நமக்கு இப்போ ஏதாவது சொன்னல, பலமாக நிற்கணும். நம்ம எது வந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட மனசு தான் ப்ரொஜெக்ஷன் பண்ணுது, இது பொய் இது திருஷ்யம் அப்படின்னு இது பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு அது பார்க்கறதுக்கு முடியாது. அதுக்காக தான் நான் என்ன பண்ணுவோம், நாங்கள் பல ரூட்ஸ் வச்சுருக்கோம். உங்களுக்குள்ளார ஒன்று வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை மாற்றிக்கிறதுக்கு வேற ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிங்க. டக்குன்னு மனசு டிப்ரெஸ் ஆகுதா, டக்குன்னு ஊர் சுத்தா கிளம்பிடுங்க, ஏதாவது கோயிலுக்கு போங்க. இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பலமாக இருக்கிற சாதுக்களோட பக்கத்தில் போய் நின்றுக்கிட்டு ஒரு சத்சங்கம் அது மாதிரி கேளுங்க. இல்லைனா கொஞ்சம் பிராணாயாமம் பண்ணுங்க, கோயிலுக்கு போங்க, மலை ஏறுங்க, எதையாவது ஒன்றை வந்து டைவெர்ட் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா சித்தம் என்னது, பரிணாமி, ஒரே இது நிற்காது. நீங்கள் வேற ஒரு இம்பார்ட்டன்ஸ் ஒன்று கொடுக்கும்போது அந்த விஷயம் இதுக்கு வந்துடும், பழைய விஷயம் போயிடும். அப்போ வந்து நமக்கு தெரியும், ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு தெரியணும். எப்பப்பெல்லாம் நம்ம டிப்ரெஸ் ஆகிறோமோ அதை எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறது. ஒரு காம விருத்தி வரும்போது எதை ரீப்ளேஸ் பண்ணுறது, ஒரு குரோத விருத்தி வரும்போது எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறது. அப்போ ரீப்ளேஸ் தான் பண்ணுற மொழியை அதை இல்லாமல் பண்ணுறது முதல் ஸ்டெப் இல்லை. இன்னும் சத்துவகுணம் அதிகமாகணும். பார்க்க ஆரம்பிக்கிறது தான் ஞானாக்னின்னு பேர். ஞானாக்னினால தான் நாசமாகும். வாய்தா கொடுக்கறது, நீ நாளைக்கு வா அப்படின்ட்டு வேற வேலையை பண்ணிக்கிட்டே இருக்கு. டைவெர்ட் பண்ணுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஃபுல் டைம் வந்து கிளாஸஸ்ஸு, ஃபுல் டைம் வந்து பார்த்தீங்கன்னா அனுஷ்டானம் இது மாதிரிலாம் வச்சுருக்கோன்னு வச்சுங்களேன், கேப்பே இல்லைல்ல. கேப் இல்லாமல் இருக்கும்போது உங்களுக்கு இப்போ பாருங்கள், இப்போ பாடம் கேட்குறீங்க, இந்த பாடம் வந்து என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா ஒரு 2 மணி நேரத்துக்கு என்ன பண்ண அப்படியே இழுத்துக்கிட்டே போகும். அதுக்கப்புறம் மெதுவாக வந்து பார்த்தீங்கன்னா மனசு எங்கேயாவது வரும்போது கண்டினியூஸாக நம்ம அபியாசம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோன்னு வச்சுங்க, என்ன ஆகும், நாள் ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு வேறு தாட்டு வராமல் போயிட்டே இருக்கும். அதனால தான் நான் சொல்லுவேன் என்னென்னு கேட்டிங்கன்னா, எந்த இடத்துல போனால் உங்களுக்கு தாட் ப்ராசஸில் வந்து பார்த்தீங்கன்னா காமக்ரோதம் வருதோ அங்கே போகாதீங்க. எந்த மனித இப்போ இன்றைக்கி ஃபோன், இப்போ கிளாஸ் முடித்தோன்னா மனசு நல்லாயிருக்கும், திடீர்னு யாருக்காவது ஃபோன் பண்ணி நீங்களாக பேசுனீங்கன்னு வச்சுங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க கூட ஒன்று வச்சுருப்பாங்கல்ல, அதை தூக்கி என்ன பண்ணுவாங்க, உங்கள் மேலே போட்டுருவாங்க. அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நிம்மதியாக கிளாஸ் கேட்டு அமைதியாக இருக்கிற மனசை அவங்களோட பொல்யூஷன் எடுத்து நீங்கள் உங்களுக்குள்ளார வந்து நீங்கள் சிந்தனை ஐயோ இப்படி பண்ணிட்டாங்களா, எப்படி ஆச்சு அப்படி ஆச்சு அப்படின்னு அவங்களோட ப்ராப்ளத்தெல்லாம் எடுத்து உங்களுக்குள்ளார வந்து நீங்கள் யோசிச்சுக்கிட்டு இருப்பீங்க. நிம்மதி போயிடும். அப்போ நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேத்தி வெளியிலேருந்தே ஆரம்பிக்கணும். யாரோட பேசுனா எனக்கு ப்ராப்ளம் வருது அவங்களோட பேசக்கூடாது. எங்கே போனால் என்னோட சித்தம் வந்து பார்த்திங்கன்னா காமக்ரோதத்தை வருது அந்த இடத்துக்கு போகக்கூடாது. இதெல்லாத்தையும் எடிட் பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா போக 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 மனசு வந்து சாந்தமாகிட்டே போகும்.